இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 649வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அஞ்சாமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அஞ்சாமை தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நல்வாழ்வு நம் கையில் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் வழங்குவதாக இருந்தது. அவர் நிகழ்வில் இணைவதில் சற்று சவால் நிறைந்திருந்த ஒரு சூழலில் அவருடைய வாழ்வியல் இணையர் அன்பு சகோதரர் நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் நல்வாழ்வு நம் கையில் என்ற இந்த தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இணைந்துள்ளார். சவாலான சூழலிலும் நம்மோடு இந்த நிகழ்வில் இணைய பங்கேற்றுள்ள அன்பு சகோதரர் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான சிந்தனையின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனைவிக்கு சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரால் இந்த உரையை ஆற்ற முடியவில்லை. அதனால் அதை அதை கிட்டத்தட்ட அந்த தலைப்பு ஒத்த ஒரு புத்தகம் ஒன்று, அதனுடைய வாசிப்பு இங்கே கதைகளாக உள்ளதை வாசித்து விடலாம் என்று அதை ஒட்டிய தலைப்போடு இருப்பதால் அந்த புத்தகத்தை தேர்வு செய்தேன். இது கிட்டத்தட்ட இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, நமது தென்பகுதியில் நடந்த கிராமியத்தில் நடந்த ஒரு கிராம மக்களின் செழுமையான வாழ்க்கை முறையை அவர் கேட்ட வாழ்க்கையை பற்றி இந்த புத்தகத்திலே ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆசிரியரின் பெயர் பாரத தேவி. இவங்க ராஜபாளையம் அடுத்த சொக்கலிங்கபுரத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம விந்தியகோரி அம்மா அவங்களுடைய பகுதிக்கு உட்பட்டவர் தான். இவங்க அந்த கரிசல் நிலத்தை பற்றி சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த கரிசல் நிலத்தில் நடந்த மக்களின் வாழ்வியல் பற்றியும் இந்த தென்பகுதியில் நடந்த பல செழுமையான கிராமிய வாழ்க்கை முறை பற்றியும் இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றார். இவர் நம்மளுடைய கீரா ஐயாவோட இணைந்து பணியாற்றி இருக்கவும் செஞ்சிருக்கிறார். கீரா ஐயாவுக்கு தொகுப்பு பணியில் இருந்தவரும் இந்த பாரத தேவி அம்மையார் அவர்கள். அந்த புத்தகத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பசுமையான நினைவுகளை தோன்ற மாதிரி தான் தலைப்பு. கிட்டத்தட்ட நம்மளோட நிகழ்வுக்கு எல்லாமே நம்ம சாட்சியாக யாரை சொல்லுவோம் அப்படின்னா, நிலவை தான் சொல்லுவோம். இது புறநானூற்று காலத்தில இருந்து இன்றைய காலம் வரைக்கும் நிலவு சாட்சியாக தான் நம்மளுடைய நினைவுகளை யார் அன்னைக்கு இருந்தா, அந்த நிலவு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது பாரி மகளிர் அந்த புறநானூற்றில அற்றை திங்கள்னு சொல்லி ஆரம்பிச்சதாகட்டும், அதன் பின் நம்மளுக்கு சமீப இலக்கியமாக திரைப்பட பாடல்கள் கூட அந்த அன்றொரு நாள் இதே நிலவில் அவன் இருந்தான் என் அருகில் அப்படின்ட்டு ஒரு பாடல் வரும். அதே போல அதோ அந்த நிலவை போல வாழ வேண்டும் என்ற பாடல். இப்படி எண்ணற்ற பாடல். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. இப்படி நிலவை தான் நம்ம சாட்சியா வச்சிருக்கிறோம். ஏன் நிலவை சாட்சியாக வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னா, என்னோட கற்பனைக்கு எட்டின விஷயம் என்னன்னா, சூரியன் இருக்கிறது, வான்வெளி இருக்கிறது, நிலவு இருக்கிறது. இந்த மூன்றிலும் நிலவை மட்டும் தான் நம்ம சாட்சியா எடுத்துக்கிறோம். ஏன்னா நிலவு தான் நம்மளுக்கு மிக அருகில் இருக்கு பூமிக்கு. ஒண்ணு அதனால கூட இருக்கலாம்.
இன்னொன்னு என்னன்னா, நிலவு தான் பூமிய சுத்தி வருகிறது. ஸோ வந்து நிலவு வந்து சரியான ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த கவிஞர்கள், அந்த புலவர்கள் நினைச்சார்களோ என்னமோ! அதனால நிலவை சாட்சியாக வைத்து சொல்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதேபோல தான் இந்த புத்தகத்துக்கு தலைப்பும் வந்து அம்மையார் அவர்கள் வந்து "அன்றொரு நாள் இதே நிலவில்" அப்படின்னு வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அவங்க கிராமத்தில் நடந்த ஒரு வாழ்வியல் சம்பவங்கள், அந்த கிராமத்தோட தற்சார்பு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த கிராம மக்கள் ஒரு பெருசா வந்து வெளியில யாரையுமே நம்பி அவங்க வாழல. எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படல. வெளியில இருந்து எதுவுமே உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்ல. அதே மீறி அவங்க நகரத்துக்கு போனார்கள் என்றாலே, அது ஒரு முக்கியமான ஏதாவது சம்பவம் இருக்கும். அப்படிங்கிறது இந்த மக்களோட ஒரு இதா இருந்திருக்கு. நகரத்துக்கு போயிட்டு வந்தாக்கள, "எதுக்கு அங்க போனீங்க?" அப்படின்ட்டு வரிசையா வந்து விசாரிக்கிற அளவுக்கு இந்த புத்தகத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையே படல, நகரத்தோட சார்பு வந்து. ஆ எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும், நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள். ஊர்ல வந்து ஆடம்பரம் எந்த அளவுக்கு ஆடம்பரத்த மட்டுப்படுத்த சில விதிகள் கூட இருந்திருக்கு. எழுதப்படாத விதிகள்ன்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த ஊர்லயே வந்து ஒரு அம்மன் கோயிலோ, ஒரு கோயிலோ இருந்துச்சுன்னா, அந்த கோவில விட உயர்ந்த உயரமான அளவுக்கு எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருந்திருக்கு. அப்ப என்னன்னா, மக்கள் வந்து ஒரு சமத்துவமான வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு இது ஒரு நல்ல இதா இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட மக்கள் வந்து தன்னோட ஆடம்பரத்த எதுல காமிப்பாங்க அப்படின்னா, அந்த விவசாயத்துல தான் காமிப்பாங்க. நான் வந்து உன்னோட அதிகப்படியான நெல்ல நான் விளைச்சல் விளைச்சல் கொண்டு வந்துரணும். உன்னோட அதிக தானியங்கள் நான் இந்த தடவ விளைச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி, அதுல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. அதேபோல அவங்களோட உடல்நலம் பேணுவதில் ஆகட்டும், அந்த ஒழுக்கமான வாழ்வியல் ஆகட்டும், பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா கூட, அந்த பொறுப்புகள் வந்து ஆண்கள விட அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த பெண் இல்லை என்றால் அந்த கிராமம் எப்படி தன்னுடைய அந்த ஒரு நாள் பொலிவே இழந்துரும். அந்த ஒரு பெண்ணோட ஒரு உழைப்பு இல்லன்னா, அந்த கிராமமே வந்து இதாயிரும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் எப்படி இருந்துச்சு. அது மறைமுகமா ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா கூட, அந்த பெண் முடங்கிட்டா அந்த வீடே வந்து ஒரு நாள்ல இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி எண்ணற்ற தகவல் வந்து இந்த புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. அதுமாரி குலதெய்வ வழிபாடு எப்படி இருந்துச்சு? அம்மன் கோயில் வழிபாடு எப்படி இருந்துச்சு? அதேமாரி வந்து ஒரு தவறான காரணத்தால ஒரு பெண் கொலை செய்யப்பட்டா, அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ண வந்து நான் அம்மனாக போற்றி வணங்குறோம். இது ஒரு பக்கம் வந்து பெண் மீதான ஒரு வன்முறையை கூட வந்து அவங்க எடுத்து கையாண்டுருக்காங்க. அ கிராமத்துல நல்லது மட்டுமா நடக்கும், கெட்டது கூட நடக்கும். அப்படிங்கிறத ஒளிவு மறைவு இல்லாமயும் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பேர் வந்து "அன்றொரு நாள் இதே நிலவில்". இது இந்து தமிழ் திசையில வந்து தொடரா வந்தது. அப்போதுமே வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா சமீபத்தில தான் இந்த புத்தகத்த பத்தி ஒரு நினைவு வந்தது. அப்புறம் வந்து மனைவி புத்தகத்த வாங்கலாம் அப்படின்ட்டு இணையத்தில பார்க்கும்போது, இந்த புத்தகத்தோட அ பதிப்பகத்துல கேட்டு இத வாங்கியிருந்தோம். அதிலிருந்து ஒரு சில தகவல்கள் மட்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 கட்டுரை மாரி இல்லாம, கதை மாரி இல்லாம இந்த புத்தகம் இருக்கிறது. அதிலிருந்து மட்டும் நான் அத உங்களுக்கு எடுத்து சொல்லிர்றேன். முதலாவதாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய திருமணத்திலிருந்து ஆரம்பிக்குது. திருமணத்திலிருந்து தான் அவங்க வந்து 2 கலந்து, அதன் பின் வந்து பிள்ளை பேறு என்று ஒவ்வொருத்தரும் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா, வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே வந்து திருமணத்தில தான் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருத்தரோட ஒரு ஆண், பெண்ணுக்கும். அதன் பின் அவங்களோட வாழ்வியல் எவ்வளவு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு மூல காரணம் இந்த திருமணம் தான். இந்த திருமணம் வந்து அந்த காலத்துல எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட திருமணம் அப்படிங்கிற அந்த சம்பவம் நடந்து 3 மாத காலங்கள் ஒரே விழா கொண்டாட்டமா இருந்திருக்கு. அது மாப்பிள்ளை வீட்லயும் சரி, பெண் வீட்லயும் சரி. அதன் பின் அது 16 நாட்களாக சுருங்கி தற்போது 16 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிருது. அப்ப இந்த 3 மாத காலங்கள் அவங்க எத கத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த மணமகன் வீட்டிற்கும், அந்த பெண்ணுக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகுற அளவுக்கு அவங்கள மணமகன்ட்ட இருந்து தனிமைப்படுத்தி வச்சு விட்டுர்றாங்க. அதேமாரி மணமகன் வந்து மணமகள் வீட்ல போயிட்டு 3 மாசம் விருந்து சாப்பிடுறாங்க. அப்போ வந்து மணமகன் வந்து தனிமையில தான் இருக்கணும். மணமகள் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுக்குள்ள பந்தங்கள் வந்து நல்லா தெரிய வருது. ஒவ்வொருத்தர பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து பந்தத்த ரொம்ப இறுக்குற நிகழ்வா பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அவங்க இருந்து, அந்த இருவருக்குமான குடும்பம் முதல்ல இணைந்து, அதன் பின் இருவருக்கான மனம் இணையும்போது, இருவருக்கான உறவுகள் வந்து நல்லா மேம்பட்டுச்சு. இறுதி வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த திருமண நிகழ்வுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு முதல்ல வந்து மணப்பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வருது. மணப்பெண்ணுக்கு கும்பிடு தொட்டு.
கும்பிடு துட்டுன்னா அந்த ஆசி வழங்கும்போது கொடுக்குற காசு. அதை வச்சு அந்த மணப்பெண் என்னெல்லாம் பண்றா அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் பகுதி. அதை வாசிச்சு காமிச்சிடுறேன். அந்த காலத்தில் ஒற்றை கல்யாணமாக முடிக்க மாட்டார்கள். 6-7 கல்யாணமாக சேர்த்து முடிப்பார்கள். அதுவும் இரவு நேர கல்யாணம்தான் இருக்கும். விவசாய வேலையும் கால்நடை மேய்ச்சலும் இருந்ததால் அவர்களுக்கு இரவு நேரத்தில்தான் ஓய்வு இருந்தது. மின் விளக்குகளும் இல்லாததால் வளர்பிறையின் வெளிச்சத்தில் தான் அவர்கள் எல்லா விசேஷங்களையும் நடத்தினார்கள். கல்யாணம் முடிந்தாலும் மாப்பிள்ளையும் பெண்ணும் மணவரை விட்டு எழுந்திருக்க கூடாது. முறைக்காரர்கள் அவர்கள் வாழ்த்த வேண்டும். ஊர் பெரியவர்கள் ஒருவர் எழுந்து மணமக்களின் அருகே வந்து அவர்களின் நெற்றில் திருநீற்றை பூசிவிட்டு வாழ்த்துரை வழங்குவார். பொன்னான இந்த நாளிலே புது கல்யாணம் முடித்த கணவனும் மனைவியும் கண்ணுக்குள் கண்ணாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். பிறகு மாப்பிள்ளைக்கு வேண்டிய தாயாதிக்காரர்கள் இப்படி பாடுவார்கள். பொன்னாளிதே புதுமை வாழ்விலே என் கண்ணான அண்ணாவை மணப்பதற்கு என்ன தவம் செய்தாயோ, கொம்பனை மணப்பதற்கு கோடி தவம் செய்தாயோ, சோம்பேறி இவளுக்குச் சோறு பொங்க தெரியாது, கறி சமைக்க தெரியாது, காட்டு வேலையும் தெரியாது என்று கேலி செய்தும் பாடுவார்கள். அதேபோல் பெண்ணுக்கு வேண்டியவர்களோ ஆணையை கொண்டு வந்து அரசடி கட்டினாலும், குதிரையை கொண்டு வந்து கூட்டத்திலே கட்டினாலும், கோடி கொடுத்தாலும் இந்த கொடியடையால் கிடைப்பாளா என்று பாடுவார்கள். அதாவது ஒவ்வொரு கணவன் வீட்லேயும் பெண் வீட்லேயும் அவங்களோட அந்த ஆணை உயர்த்தியும் அந்த பெண்ணை வந்து சும்மா விளையாட்டுக்கு கேலி செய்தும் மாற்றி மாற்றி பாடி ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கிறது இந்த திருமண சடங்கு வந்து. அதே போல் ஊருக்கு மூத்தவர் முதல்ல ஆட்சி வழங்கி அவங்கள வந்து வாழ்த்துறாங்க. இப்படி தான் ஆரம்பிக்குது. அந்த இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெண் வந்து அந்த சொந்தக்காரங்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு ஆசி வழங்கி காசு வாங்குவாங்களாம். அந்த நிகழ்வு தான் அடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியாக அமுதாவின் கல்யாணம் முடிந்து விட்டது. மாப்பிள்ளையும் அக்னி குண்டத்தை சுற்றி வந்து பெரியவர்கள் காலில் விழுந்தார்கள். ஆனால் அமுதா பரபரத்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் கல்யாணத்துக்கு வந்து எல்லோரும் விருந்து சாப்பிட போய்விடுவார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் காலில் விழுந்து கும்பிடு தொட்டு வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து பரபரத்தாள். அந்த காலத்தில் கும்பிடு தொட்டு வழங்குவது வழக்கம். கல்யாணத்துக்கு வந்திருப்பவர்கள் ஒருவரை கூட விடாமல் மணப்பெண் விழுந்து கும்பிடுவாள். அவர்களுக்கு அப்படி விழும் மணப்பெண்ணுக்கு பணம் கொடுக்க வேண்டும். பணம் என்றால் பெரிய தொகையெல்லாம் இல்லை. 1 ரூபாய் கொடுத்தாலே அதுவே அதிகம். எல்லோரும் 8 அணா 5 அணா 6 அணா என்று கொடுப்பார்கள். அந்த சில்லறையை கொடுக்க கூட சிலர் மறைவிடம் இல்லாததால் மறைவிடம் தேடி ஓடுவார்கள். மணப்பெண் விடமாட்டாள். அவர்களை குறிவைத்து ஓடிப்போய் காலில் விழுந்து இருக்கிற காசையும் வாங்கி விடுவாள். இப்படி ஏன் காசு வாங்குகிறார்கள் என்றால், அந்த காசு அவளுக்கு சொந்தமானது. அதை வேறு யாரும் கேட்க மாட்டார்கள். கும்பிடு தொட்டு வாங்குகிற பெண்கள் அந்த காசில் ஆடு அல்லது கன்றுக்குட்டியை பிடித்து வளர்ப்பாள். அப்போது ஒரு கன்றுக்குட்டி 5-6 ரூபாயில் தான் இருக்கும். அதனால் ஓடி ஓடி எல்லோரிடம் ஆசி வாங்கி காசு வாங்கி விடுவாள். இது என் கும்பிடு தொட்டில் வாங்கின மாடு அப்படின்னு பெருமையாகவும் சொல்லிக் கொள்வாள். இந்த கல்யாணங்கள் 3 நாட்கள் நடக்கும். இந்த 3 நாட்களும் யாரும் வீடுகளில் சோறு ஆக்கக்கூடாது. 5-6 கல்யாணங்கள் சேர்ந்து நடப்பதால் எந்த நேரமும் கல்லடுப்புகளில் சோறும் பருப்பும் வெந்து கொண்டே இருக்கும். ஆட்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். 3 நாட்கள் கல்யாணம் நடந்ததென்றால் அதற்குண்டான விசேஷங்களும் இருந்தன. முதல் நாள் கல்யாணம் நடக்கும் நாள். மறுநாள் ஒரு சேலை உடுத்தி குளிப்பது நடக்கும். மணப்பெண் 16 முழச் சேலையை உடுத்தியிருப்பாள். அர்ச்சனை பானைக்குள் மோதிரம், சங்கு வடிவத்தில் இருக்கின்ற கரண்டா எல்லாம் போட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் எடுத்த பிறகு ஊர் பொது கிணற்றிற்கு அவர்களை கூட்டி போவார்கள். பெண் ஒரு முந்தியை சுற்றி கொண்டு மறுமுந்தியை மாப்பிள்ளையிடம் கொடுக்க வேண்டும். அவரும் அதை சுற்றி கொள்ள கிணற்றில் நீர் இறைத்து வாளி வாளியாக ஊற்றுவார்கள். மாப்பிள்ளைக்கு பெண் கரம்பை மண் குளிக்க பயன்படுத்தும் ஒரு வகை வைப்பதும், பெண்ணுக்கு மாப்பிள்ளை மஞ்சள் பூசுவதும் வேடிக்கையாக இருக்கும். 3வது நாள் அழகர் பெருமாள் வைத்து ஆட்டுவது. அதாவது இந்த அழகர் பெருமாள் வைத்து ஆட்டுவது என்றால், இது ஒரு பலகையை வைத்துக்கொண்டு பெண் வீட்டார்கள் வந்து மாப்பிள்ளையை அதில் நிற்க வச்சு 2 சைடும் கம்பை வச்சு மேலே தூக்குறாங்க. தூக்கும் போது அவங்க வந்து
ஆட்டுவாங்க. ஆட்டும்போது இந்த மாப்பிள்ளை வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு விளையாட்டு தான் அந்த அழகர் பெருமாள் ஆட்டு விளையாட்டு அப்படிங்கிறது. இத ஆட்டும்போது வந்து மாப்பிள்ளை வந்து ரொம்ப உறுதியா இருந்து அதிலேருந்து கீழ விழக்கூடாது. அந்த அளவுக்கு உறுதித்தன்மையா இருக்குது. அப்படி விழுந்துட்டாங்கன்னா, அவங்க காலாகாலத்துக்கும் அவங்கள கேலி பேசுவாங்க. "நீ அழகர் பெருமாள் ஆட்டு விளையாட்டுல கீழ விழுந்தவன் தானே" அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய நிலைமை வந்து அப்ப இருந்திருக்கு. அதுக்காகவே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவாராம், தன்னோட உறுதித்தன்மையை காமிக்கிறதுக்காக, அ அவங்க எவ்வளோ ஆட்டுனாலும் அதிலேருந்து கீழ விழாதவாறு அவங்க உறுதியா நிப்பாங்க அப்படின்னு இந்த அழகர் பெருமாள் ஆட்ட பத்தியும் இவங்க அதுல சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாம வந்து அந்த மஞ்சள் குளித்தெழும் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் மஞ்சள் நீராட்டு விழா அன்று நடக்கும். அழகர் பெருமாள் ஆட்டி முடித்ததும் மஞ்சள் நீராட்டு நடக்கும். தெருமுனையில் அண்டாண்டாவாக தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சளை கரைத்து வைத்து விடார்கள். ஆண்களும் பெண்களும் முறைக்காரர்கள் மாற்றி மாற்றி அவர்களை தேடி தேடி மஞ்சள் நீர் ஊற்றுவார்கள். யார் யாரெல்லாம் பெண் வீட்டார்காரங்க, யார் யாரெல்லாம் ஆண் வீட்டார்காரங்கன்னு பார்த்துட்டு தேடி தேடி மாத்தி மாத்தி மஞ்சள் நீர் விட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்லியிருக்காங்க. அதோட 7 நாள் விருந்து நடக்கும். அதன் பிறகு தெருக்களில் வழக்கம் போல பந்தி நடக்கும். பிறகு மாப்பிள்ளையும் பெண்ணையும் அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவார்கள். அங்கே அவர்களுக்கு பால், பழம் கொடுப்பதோடு பிறகு பெண் வீட்டிற்கே திருப்பி அனுப்பி விடுவார்கள். கல்யாணம் முடிந்த பிறகு 7 நாட்களும் மாப்பிள்ளையும் அவரைச் சேர்ந்த தாயாதிக்காரர்களும் பெண்ணின் வீட்டில்தான் 3 வேளையும் சாப்பிட வேண்டும். 7வது நாள் 7 முழுக்கு என்று மாப்பிள்ளையிலிருந்து தாயாதிக்காரர்கள் வரை எல்லோரும் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். அன்று கறிக்குழம்புடன் சோறு போட வேண்டும். வசதி உள்ளவர்கள் ஆடு வெட்டுவார்கள். வசதி இல்லாதவர்கள் அதற்காகவே வளர்த்து வைத்திருக்கும் சேவல் கோழிகளை அடித்து குழம்பு வைப்பார்கள். 4, 5 கல்யாணங்கள் சேர்ந்து நடப்பதால் அந்தந்த கல்யாண வீடுகளிலும் மறுவீடு, 7 முழுக்கு என எல்லாமே நடக்கும். அதனால் ஒரு வீட்டுக்காரர்கள் மட்டுமே கஷ்டப்பட வேண்டாம். அதாவது ஒரு கல்யாணம் நடந்தா இவங்க வந்து ஒரு 5, 6 வீடுகள சேர்த்து தான் பண்றாங்க. அந்த அந்த முகூர்த்தத்துல வந்து ஒரு 5 வீட்ல கல்யாணம் நடக்கும். அந்த 5 வீட்டுக்காரங்களும் வந்து ஊருக்கே வந்து சாப்பாடு போடுவாங்க 7 நாள் விருந்தும். அப்படி 7 நாள் விருந்து போடும்போதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பங்கீட போட்டு அந்த தொகைய போட்டு ஊருக்கே விருந்து வைப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாரி தன்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாரி ஆடையோ, கோழியோ வந்து அடிச்சு அந்த ஊருக்கு விருந்து வைக்கிறது மாரி, அந்த கல்யாணம் வந்து இந்த அளவுக்கு 7 நாட்கள் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் மாப்பிள்ளை விருந்துக்கு அந்த கல்யாணத்து அடுத்த படிநிலையா போகுது. கல்யாணம் முடிந்து 7 நாட்கள் ஆனதும் தாயாதிக்காரர்கள் எல்லோரும் போய்விடுவார்கள். ஆனால் மாப்பிள்ளைக்கு மட்டும் மாமியார் வீட்டில் 3 மாதம் வரை மாப்பிள்ளை விருந்து கொடுக்க வேண்டும். தினமும் அரிசி சோறு இருக்க வேண்டும். தவறாமல் பழுப்பு கடைவதோடு நெய்யும் ஊற்ற வேண்டும். நெய் இல்லாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கலாம். நடுநடுவே கோழிக்கறியோடு காடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய காடை, கௌதாரி, முயல் என்று பிடித்துக் கொண்டு வந்து மருமகனுக்கு ஆசை ஆசையாக குழம்பு வைத்து கொடுப்பார்கள். அதோடு போகாமல் எள்ளுருண்டை, புட்டு மாவு, காட்டில் விளையும் நிலக்கடலை, சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்குனா சர்க்கரைவள்ளி கிழங்கு என்று விதவிதமான தின்பண்டம் வேறு. இந்த விருந்து காலையில் நுரைத்ததும் ஒரு செம்பு பாலோடு ஆரம்பிக்கும். ஒல்லிக்குச்சியாக வந்து மணவறையில் உட்காரும் மாப்பிள்ளைகள் இந்த 3 மாத விருந்தில் தண்ணியாக தெளிந்து உருண்டு திரண்டு விடுவார்கள். இதில் ஒரு கஷ்டம் என்னவென்றால், கல்யாணமாகி 3 மாதம் கழித்துதான் பெரிய மறுவீடு. அதுவரை கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. மாப்பிள்ளைக்கான பணிவிடைகள் எல்லாம் மாமியாரோ அவரது வேண்டிய பெரிய ஆட்களோ தான் செய்வார்கள். மனைவி அவன் முன்னால் வரவே மாட்டாள். அவள் எப்போதும் போல காட்டு வேலை செய்து கொண்டு சேத்திக்காரிகளோடு போய் அவர்களுடனே தங்கிவிடுவாள். விருந்து சாப்பாடு சாப்பிடும் மாப்பிள்ளை எப்படியாவது பொண்டாட்டியிடம் பேச வேண்டும் என்று தவியாய் தவிப்பார். ஆனால் எப்படி முயன்றாலும் அது முடியாது. ஏனென்றால் புதுப்பெண் எப்போதும் ஆட்கள் சூழ இருப்பாள். வீட்டினுள் இருக்கும்போது பார்க்கலாம் என்றால் 4, 5 பெரியவர்கள் வீட்டுக்குள்ளே சுத்தி கொண்டு இருப்பார்கள். விருந்து சாப்பாடு சாப்பிடும் மாப்பிள்ளையும் காட்டு வேலைக்குத்தான் போவார். விவசாயிகள் யாரும் வீட்டிலிருந்து சாப்பிட மாட்டார்கள். அப்படி சோம்பேறியாக இருந்தால் அவர்களுக்கு ஊரில் எந்த மதிப்பும் இருக்காது. அவனிடம் யாரும் ஒரு நிமிஷம் நின்று கூட பேச மாட்டார்கள். இது வந்து ஒரு ஆண்கள் அந்த கல்யாணம் முடிஞ்ச ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும்? அதாவது 3 மாசம் தனிமையில இருந்தால் கூட, அவங்க வந்து அவங்களோட கழனியில போயும், அந்த வயல் காட்டுல போயும் வேலை பார்க்கணும் காலையில. வேலை பார்த்துட்டு இரவு தான் வீடு திரும்பணும்.
வீடு திரும்பும்போது இரவு வந்து இது பிரிச்சு வச்சிருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது. அதை எப்படி யாருமே வந்து அந்த நேரத்துல பார்க்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதே போல வந்து இதுல யாரும் சோம்பேறியா இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அதாவது காலையில போயிட்டு நீ வந்து அந்த உழைப்பு உழைத்தால் தான் உன்னை ஒரு ஆண்மகனாக நாங்க மதிப்போம், ஏத்துக்குவோம் அப்படிங்கிறது இந்த இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல மாப்பிள்ளை ஆசை இதை வந்து அவங்க வேடிக்கையா ஒரு சில சம்பவத்தோட சொல்லியிருக்காங்க. அமுதா மாப்பிள்ளை துரைசாமி எப்படியும் ஒரு நாளைக்கு அமுதாவிடம் பேசிவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தார். ஒரு நாள் இரவு தெருவில் வரிசையாக பெண்கள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அரை நிலா வெளிச்சம் என்பதால் ஒளி குறைவாக இருந்தது. எல்லோரும் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க இவனுக்கு தூக்கமே வரவில்லை. அமுதாவும் நம்மோடு எப்போது பேசுவோம் என்று ஆசையோடு தான் இருப்பாள். அதனால் அவளை எழுப்பி அங்கே இருக்கும் படப்பு மறைவில் சற்று நேரம் பேசிக் கொண்டிருப்போம் என்று நினைத்தவன் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் முகத்தை உற்று உற்று பார்த்தான். கடைசியில் இவளாகத்தான் அமுதாவாக இருக்க முடியும் என்று யூகித்துக் கொண்டு அமுதா அமுதா என்று கிசுகிசுப்பாக கூப்பிட்டான். திடீரென்று எழுந்திருத்து, என்னப்பா இந்நேரம் எழுப்பிக்கிட்டு இருக்க என்று உண்ணாமலை பாட்டி எழுந்து விட்டாள். துரைசாமிக்கு அப்பதான் தெரிந்தது நாம் சுரண்டியது அமுதாவை அல்ல உண்ணாமலை பாட்டி என்று. உண்ணாமலைக்கு 60 வயது இருக்கும். அப்போதிருந்தே வயதானவர்கள் எல்லோரும் கை வைத்தியத்தில் சிறந்து இருப்பார்கள். தன்னை எழுப்பியவனை சற்று ஒதுக்கமாக கூட்டி வந்த உண்ணாமலை, எதுக்கப்ப இந்த நேரத்தில் ரகசியமா எழுப்பின என்று கேட்டாள். துரைசாமிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஏதாவது சொல்லியாக வேண்டுமே என்பதற்காக, இல்லை பாட்டி வவுறு வலிச்சிச்சு, பொறுக்க முடியல, அதான் எழுப்புனேன் என்று வாய்க்கு வந்ததை சொல்லி வைத்தான். ஆமாப்ப, மாப்பிள்ளை சோறு சாப்பிட்டதில்ல, உன் மாமியா வேணுங்கிற பண்டத்தை பலகாரத்தையும் கொடுத்துருப்பா. இப்போ நீ ராசபோசன விருத்துல இருக்கல்ல, அதான் உனக்கு வவுறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சுக்கு மிளகோடு சில மூலிகையும் வைத்து அம்மியில் அரைத்து குடிக்கச் சொன்னார். முடியாது என்று சொன்னால் தான் எழுப்பியதை பற்றி காலையில் ஊரெல்லாம் சொல்லிவிடுவாளே என்று துரைசாமியும் கண்ணை மூடிக்கொண்டு குடித்து விட்டான். இவனுக்கு மருந்து கொடுத்த உண்ணாமலையும் மறுபடியும் தான் இருந்த இடத்திலே போய் படுத்து தூங்கிவிட்டாள். ஆனால் துரைசாமிக்கு உறக்கமே போய்விட்டது. வயிற்று வலி இல்லாமல் மருந்து குடித்ததால் வயிற்று வலியோடு சேர்ந்து பேதியும் ஆனது. ஆளை நிலைகுலைந்து போனான். விடியற்காலையில் மருமகனுக்காக நுரையோடு பசும்பாலை கொண்டு வந்த மாமியார் மருமகனை பார்த்து பதறிப்போனாள். என்னையாச்சு, இப்படி அரைச்சீவனா கிடைக்கல, கண்ணு மொழியெல்லாம் உள்ளே போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோறு பால் தயிர் வெண்ணெய்னு உங்களுக்கு பார்த்து பார்த்து பக்குவமாக எடுத்து வச்சிருக்கேன் என்று ஊரெல்லாம் கேட்கும்படி ஒப்பாரி வைத்தாள். அவளை சமாதானப்படுத்துவதற்குள் துரைசாமிக்கு இன்னொரு வயிற்று வலி வந்துவிட்டது. பிரிந்திருக்கும் இந்த 3 மாதத்துள் தன் பொண்டாட்டியை பார்த்துவிட வேண்டும், பேசிவிட வேண்டும் என்று புது மாப்பிள்ளைக்கு படாத பாடு பட்டபாடு ஊருக்குள் கதை கதையாக உண்டு. இப்படி அப்படி என்று 3 மாதம் முடிந்ததும் பெரிய மறுவீடு நடக்கும். இதற்கு ஊரே சுறுசுறுப்பாகிவிடும். அன்றைய தினம் 4-5 மறுவீடு என்பதால் பெண்களுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஊருக்கெல்லாம் விருந்து படைக்க வேண்டும் என்பதால் முதல் கோழி கூவும் போதே உலை கட்டி விடுவார்கள். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு என்று நடக்கவிருக்கும் மறுவீட்டு விசேஷத்தில் பகிர்ந்து சாப்பிடுவார்கள். பிறகு தங்கள் மகளுக்காக பொட்டி பொட்டியாக அதிரசம், எள்ளுருண்டை, கருப்பட்டியோடு பிடித்து வைத்த நிலக்கடலை உருண்டை என நிறைய பலகாரங்கள் சீர்வரிசையும் கொடுப்பார்கள். சீர்வரிசையும் பலகாரங்களும் முன்னால் போக போக பெண்ணை அலங்கரிக்க ஆரம்பிப்பார்கள். கை நிறைய ராதா ருக்மிணி வளையல்கள், கை விரல்களில் கால் விரல்களும் சிவந்த மருதாணி, அதோடு கால் விரலில் மெட்டி, மெலடி தண்டை, கொலுசு, கழுத்தில் இரவல் வாங்கியாவது காற்சவடி, அட்டியல், காதில் தண்டட்டி, முடிச்சி, பாம்படம், மேப்பூடி, பொன்னப்பத்தட்டு என இத்தனை நகைகளோடு கைவிரல்களில் ஈய மோதிரங்கள் அணிந்திருப்பார்கள். கரம்பை தேய்த்து மூழ்கிய தலைமுடியை சாம்பிராணி போட்டு உலர்த்தி மரச்சீப்பால் வாரி கொண்டை போட்டு விடுவார்கள். இந்த கொண்டை எத்தனை நாட்களானாலும் அவியலாது. கொண்டையில் பிச்சி பூவும் மறிக்கொழுந்தும் புதுப்பெண்ணை சுற்றிலும் வாசம் வீசும். மஞ்சள் பூசிய முகத்தில் சிவந்த குங்கும பொட்டு, அதன் கீழே பெரியவர் பூசிய திருநீரு, உடம்பில் மறுவீட்டுக்காக எடுத்த பஞ்சவர்ண கிளி சேலை, செம்பொட்டு வைத்த ரவிக்கை, கன்னத்தில் கருத்த திருஷ்டி பொட்டு என பெண்ணின் முகம் பொலிவு கண்டு துலங்கும். மாப்பிள்ளைக்கு
பட்டுக்கரையிட்ட வேட்டி, லேசான மஞ்சள் நிறம் கலந்த சட்டை, கையில் கல்யாணத்தன்று கட்டிய காப்புக் கயிறு, அடர்ந்த முடியில் சேக் ஒதுக்கி நெற்றியில் கிளிராமம் பொட்டும் இட்டிருப்பார்கள். லேசாக எண்ணெய் தடவியதில் மீசை கருகருவென கம்பீரமாக இருக்கும். உடம்பில் சந்தனப் பூச்சி. மாப்பிள்ளை தன் தோழரோடு நிமிர்ந்தவராய் நடக்க, புதுப்பெண் தன் தோழிகளோடு தலைகுனிந்து நடப்பாள். அவளின் வலது கையில் புது குத்து விளக்கு இருக்கும். இடக்கையோ பசுவின் கழுத்தில் கட்டியிருக்கும் கயிற்றைப் பிடித்திருக்கும். மறுவீடு போகும் பெண்கள் தங்களோடு கோமாதாவையும் கூட்டிப் போக வேண்டும். வசதி இல்லாதவர்கள் சிறு பசுங்கன்றை அனுப்பி வைப்பார்கள். புதுச்சோடிகள் கூட்டமாக போனாலும் அவர்கள் பார்வைகள் அடிக்கடி ரகசியமாக மோதிக்கொள்ளும். இவர்களின் காலடியில் கிழக்கு வானிலிருந்து புறப்படும் நிலவு வெளிச்சத்தை சிந்திக்கொண்டே போக, மரங்களின் இலைகளினூடே அலையும் காற்று இவர்களுக்கு தூது போகும். புது மணமக்களை ஆரத்தி எடுத்து வரவழைத்து பின் அவர்களுக்குண்டான சம்பிரதாயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு எல்லோரும் அங்கேயும் விருந்து சாப்பிடுவார்கள். பிறகு எல்லோரும் பலகாரங்களை வெற்றிலை பாக்கையும் ஓலைக் கொட்டானில் வைத்து கொடுப்பார்கள். மறு வீட்டுக்கு வந்தவர்கள் யாரும் போகாமலே பேசிக் கொண்டிருப்பார்கள். துரைசாமிக்கு கோபம் என்றால் அப்படி ஒரு கோபம். அவன் அமுதாவின் கழுத்தில் தாலி கட்டிய நாளிலிருந்து இந்த சந்திப்புக்காகத்தான் 3 மாதம் காத்திருந்தான். அதிலும் அவன் அடிக்கடி தன் நண்பர்களோடு 2வது ஆட்டமாக சினிமாவுக்கு போய் அதை பார்த்து பார்த்து தன் மனதுக்குள் ரொம்ப ஆசையும் வளர்த்திருந்தான். எந்த புதுப்படம் வந்தாலும் போய்விடுவான். அவன் ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் வரை டவுனுக்கு நடக்க வேண்டும் என்பதால் ஊரிலிருந்து 4 மணிக்கே புறப்பட்டு விடுவான். 6 மணிக்கு இவன் போய் சேரும்போது படம் ஆரம்பித்து விட்டும். அதனால் முதல் காட்சி முடிந்ததும் அப்படியே 2வது காட்சியும் பார்த்துவிட்டுத்தான் வருவான். அவன் ஊர் வந்து சேரும்போது விடியல் ஆரம்பித்து விடும். இப்படி அடிக்கடி சினிமா பார்ப்பதால் அவனுக்குள் தான் ஒரு கதாநாயகன் என்ற நினைப்பு ஆழமாய் பதிந்திருந்தது. கதாநாயகன் கதாநாயகி அடிக்கடி தூக்கி தலைக்கு மேல் சுற்றுவதை பார்த்து தானும் அப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்திருந்தது. அந்த ஏக்கத்திலே நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு இப்போது கல்யாணம் முடிந்து விட்டது. 3 மாதம் வரை மாப்பிள்ளை விருந்தில் சாப்பிட்டதில் ஆளே ஒரு சுற்று பெருத்து போனான். இன்று மறுவீடு என்பதால் பட்டுக்கரை வேட்டியும் பட்டுக்கரை துண்டுமாக ஆள் ரொம்ப ஜோராக இருந்தான். தலையைச் சீவி நெற்றிக்கு முன்னால் சுருட்டி விட்டிருந்தான். பொழுதுபோக்கும் வெயிலில் வேலை செய்ததில் கையெல்லாம் சொண்டேறி இருந்தது. அது அவன் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது என்பதால் 2 கைகளிலும் லேசாக எண்ணெய் தேய்த்துக் கொண்டான். அமுதாவுக்கு தன் புருஷன் துரைசாமியை பார்க்க பார்க்க பவுசு பொறுக்க முடியவில்லை. மூக்கு மூலியமா எம்புட்டு அழகா இருக்காரு, அவருக்கு பொருத்தமா நம்மளும் இல்ல இருக்கணும் என்று நினைத்தவள் ஒரு திரட்டை நிறைய கரம்பையும் மஞ்சளையும் எடுத்து அரைத்துக்கொண்டு குளத்தில் மூழ்கி நன்றாக குளித்து விட்டு வந்தாள். இதனால் அவள் முகம் மஞ்சளாக மின்னியது. கும்மிருத்தி சேலையை எடுத்து அடுக்கு கொசமம் வைத்து சிக்கென்று கட்டி கொண்டாள். கைக்கு அடங்காத கூந்தலை மரச்சிப்பால் வாரி வாரி பெரிய கொண்டையாக போட்டுக்கொண்டாள். மலரத் துடித்து கொண்டிருந்த பிச்சிப்பூவை வளைத்து கொண்டையில் சொருகினாள். செந்திருக்கும் பொட்டை எடுத்து கண்ணாடி பார்த்து நடுநெற்றியில் அழகாக வைத்தாள். கை நிறைய வளையல், காலில் முழு கொலுசு, வாயில் வெற்றிலைச் சிவப்பு, ஒரு கையில் குத்து விளக்குமாக மறுகையில் பசுவுமாக கூட்டத்தோடு நடந்தாலும் துரைசாமியும் அமுதாவுக்கும் ஓரக்கண்ணால் அடிக்கடி பார்த்து கொண்டே சிரித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாலை காற்றும் சுகமாக வீசியது. 2 சாமம் கடந்து எல்லோரும் ஒருவராக போனார்கள். இருந்த சிறிய கூரை வீட்டுக்குள்ளே இருவருக்கும் ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் சுற்றிலும் தானிய மூட்டைகளும் பெட்டிகளும் சட்டிகளும் நிறைந்திருந்தன. அதோடு பெரிய அம்மியும் திருகையும் வேறு கிடந்தன. ஆனாலும் அவர்கள் புதுப்பாய் விரித்திருந்தார்கள். அதோடு பழைய துணிகளும் பொட்டலமாக கட்டிய தலையணைகளும் வைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்த மாடக்குழியில் ஒரு கைவிளக்கு மட்டும் காற்றுக்கு ஆட்டம் போட்டவாறு மெல்லியதாய் எரிந்து கொண்டிருந்தது. பாலும் பழமும் கொடுக்கும் வழக்கமெல்லாம் அப்போது இல்லை. துரைசாமியும் அமுதாவுக்காக பரபரப்போடு காத்து கொண்டிருக்க பூவும் பொட்டும் பட்டுச் சேலையுமாக அமுதா அறைக்குள் நுழைந்தாள். அவனுக்கு தோளில் இதில் அவன் சினிமா பார்த்ததன் தாக்கம் அவளை தூக்கி சுத்தட்டுமா என்று கேட்டுக்கொண்டு சுத்த, அதில் கீழே விழுந்து அவனுக்கு தோளில் பலத்த அடி விழ அமுதாவுக்கு இடுப்பே ஒடிந்து விட்டது. அவள் அந்நேரத்துக்கு போட்ட கூப்பாட்டை கேட்டு எல்லோருமே வந்து விட்டார்கள். அவள் இடுப்பை பார்த்த வைத்தியர் ஒரு பெரிய கட்டையை போட்டு இவள் 3 மாதத்திற்கு அசையக்கூடாது என்று மறுபடியும் 3 மாதத்துக்கு பிரித்து வைத்து விட்டார். இப்படி அவங்களோட அந்த ஆசைகளும்
அவங்களோட அந்த விளையாட்டுகளையும் அருமையாக இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவங்க குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லணும்னா, அந்த குழந்தை பேர பற்றி சொல்றாங்க. அந்த மருத்துவச்சிகள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து மருத்துவச்சிகள் பிள்ளை பேறு பார்ப்பதிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். கன்னிக்குடம் உடைந்து பிள்ளை வெளியே வரும்போது கும்பிட்ட கையோடு தலைதான் முதலில் வரும். சிலருக்கு பிள்ளையின் தலை வராமல் கால்கள் மட்டும் முதலில் வந்துவிடும். இந்த சிக்கலான பிரசவத்தை மருத்துவம் பார்க்கிற வயதான பாட்டிகள் வலியோடு தவிக்கும் பெண்களுக்கு ஆறுதல் கூறியபடி பழைய கதைகளைச் சொல்லிக்கொண்டே தங்கள் கைகளில் விளக்கெண்ணெயை தடவியபடி குழந்தை பெறப்போகும் பெண்ணின் உடம்புக்குள் கையை விட்டு குழந்தையை கைகளில் மெல்ல மெல்ல அசைத்து அதன் வலியோடு சேர்ந்து மெல்ல வெளியே எடுத்து கொண்டு வந்து விடுவார்கள். அந்த காலத்தில் எங்குமே சிறு சிறு கிராமங்கள் தான் இருந்தன. அந்தந்த கிராமத்தில் இப்படி பிள்ளைப்பேறு பார்ப்பதற்கென்றே சிறந்த மருத்துவச்சிகளும் 2-3 பேர் இருந்தார்கள். சில நேரம் மாலை சுற்றி, அதாவது கொடி சுற்றி இருக்கும் பிள்ளைகளை கூட லாகவமாக உயிரோடு கொண்டு வந்து விடுவார்கள். திலகத்துக்கு தாய் இல்லை. ஐயாவும் தம்பியும் மட்டும் இருந்தார்கள். ஐயாவுக்கு ஆடு மேய்க்கும் வேலை. காலையில் கிடையில் இருந்த ஆடுகளை ஒதுக்குவதற்காக மகனையும் காலையிலே அனுப்பிவிட்டு இவர் வீட்டில் மற்ற வேலைகளை செய்வார். திலகத்திற்கு ஆண் குழந்தை பிறந்து 3 நாளாக இருந்தது. ஐயா முத்துதான் மகளுக்கு சோறாக்கி குழம்பு வைத்து குளிப்பதற்கு அடுப்பில் வெந்நீர் போட்டு அங்கனா குழியில் இறக்கி வெந்நீரை பதமாக வினாவி அன்று 2 ஆடுகள் குட்டி போட்டிருந்தன. இவள் ஐயா எல்லா வேலையும் முடித்துவிட்டு அடுப்பில் வெந்நீரை சுட வைத்தவர், தாயி திலகம் அடுப்புல வெந்நீர் கிடக்கு, நான் கெட வரைக்கும் போயிட்டு வரேன், நீ செத்த படுத்திரு என்று சொல்லிவிட்டு போனார். கொஞ்ச நேரம் வரை ஐயாவை எதிர்பார்த்த திலகம், நம்ம தான் உதறி எடுத்தாப்புல பிள்ளைய பெத்துட்டோம்ல, நம்ம உடம்பு சிலேட்டமா இருக்கு, பாவம் ஐயாவுக்கு 1000 வேலை இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இருக்கிற வெந்நியை இறக்க கூட முடியலையே அப்படின்னு நினைச்சவ, அதுக்குள்ள அங்கனாக்குழியில இருக்க வெந்நியை இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு வெந்நியை பொசுக்குன்னு இறக்கிட்டா. இந்த மொடாப்பானையை இறக்க முயன்றால் அவ்வளவுதான், வயிற்றுக்குள் இருந்த கற்பப்பை சடார் என்று கீழே இறங்கிவிட்டது. அவ்வளவுதான், திலகத்தால் நகரவே முடியவில்லை, நிமிர்ந்து நிற்கவும் முடியவில்லை, உட்காரவும் முடியவில்லை. வெந்நிப்பானை உடைந்து வீடெல்லாம் சுடுதண்ணி ஓடியதுதான் மிச்சம். பிள்ளை வேறு அழுது கூப்பாடு போட்டு கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டிலிருந்து பாட்டியை கூப்பிட்டு கத்தினாள். பிள்ளை அழும் சத்தத்தில் பாட்டிக்கு இவள் கூப்பிட்டது கேட்கவே இல்லை. அரை மணி நேரத்துக்கு மேல் ஆன பிறகு திலகத்தின் ஐயா கடையில் இருந்து வந்தார். வந்தவர் மகளின் நிலையை அறிந்ததும் முத்துப்பேச்சியை கூப்பிட்டு கொண்டு வந்தார். முத்துப்பேச்சி வந்ததும் திலகத்தை வசவு செய்தாள். உனக்கென்ன அப்படி போய் அம்புட்டு கனமான பானையை தூக்குன? புள்ள பத்த 2 மாத்தைக்கு வவுத்துக்குள்ள இருக்கிற கற்பப்பை இருந்த இடத்த விட்டு நவுண்டுலாம் இருக்கும் என்று சொன்னவள், நீ போய் நம்ம ஊர்ல வால்மிளகு நெல் யார் வீட்லயாவது இருந்தா அதை எடுத்து விசாரிச்சு 1 மரக்கா நெல் வாங்கிட்டு வரோம் என்று அனுப்பி வைத்தாள். அழுகிற பச்சை பிள்ளைய தூக்கி மற்றொரு பிள்ளைக்காரியிடம் கொடுத்து பால் கொடுக்க சொன்னாள். கிராமத்தில் இதெல்லாம் சகஜம். தன் பிள்ளைக்கு பால் கொடுத்தாலும் அடுத்த பிள்ளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு பால் கொடுப்பார்கள். முத்து பேச்சு நல்ல சோளத்தட்டை ஒன்றை எடுத்து அதன் ஈக்கியை கிழித்தாள். தோலை கிழித்ததும் உள்ளே தெர்மோகோல் போன்ற மென்மையான பல்பு இருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்தால் திலகத்தை காலை அகட்டியவாறு பனைநார் கட்டிலில் உட்கார வைத்து அவள் தலையை சாயும்படி வைக்கச் சொன்னாள். வெளியே வந்த கற்பப்பையை நீளமான அந்த பல்பால் ரொம்பவும் மெல்ல உடம்புக்குள் தள்ளினாள். இப்படியே அணுவாக தள்ளி கற்பப்பை அதன் இடத்திலே சரியாக பொறித்து வைத்து விட்டாள். இவ்வளவு நேரம் பாதி குனிந்தும் பாதி நிமிர்ந்தும் கால்களை எடுத்து வைக்காமல் இருந்தும் கடுமையாக இம்சைப்பட்ட திலகத்துக்கு அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவள் ஐயா வால்மிளகு நெல்லை வாங்கி கொண்டு வந்தார். அதை மற்றொருத்தி காயை போட்டு குத்தி அரிசியாக்கி கொடுக்க இன்னொருத்தி அதை திருவையில் இட்டு மாவாக திரித்தாள். அந்த மாவு இப்போதைக்கு முக பவுடர் போல பொட்டாக இருக்கும். அந்த நெல் மாவில் என்ன சிறப்பு என்றால், அதை கூழாக்கி குடித்தால் வெறும் 1க்குத்தான் போகும். எடுத்து வைத்த கற்பப்பை இருந்த இடத்திலே பொருந்துவதற்கு 1 மாதம் ஆகும். அதுவரை திலகம் அந்த இடத்தை விட்டு அசையவே கூடாது.
3 வேளைக்கும் அந்த வால்மிளகு நெல்லை குத்தி திரித்த மாவில் காய்ச்சிய கூழை தான் குடிக்க வேண்டும். தான் பெற்ற பிள்ளையை கண்ணால் பார்க்கலாமே தவிர தூக்கக்கூடாது, பால் கொடுக்கக்கூடாது, காலும் அகட்டியவாறு தான் இருக்க வேண்டும். உட்கார்ந்தவாறே தூங்கலாமே தவிர படுக்கக்கூடாது. இப்படி அவளுக்கு நிறைய கட்டளைகள் பிறப்பித்தாள் முத்துப்பேச்சி. இவளின் 3 நாள் பிள்ளை மற்றவரின் பாலில் குடித்து வளர்ந்தது. 1 மாதத்திற்கு அப்படித்தான் வளர வேண்டும். அந்த குழந்தைக்கு அதுதான் சரி. பால் கட்டும் மருத்துவம். ஆனால் திலகத்துக்கு பால் கட்டி கொண்டதோடு வலி உயிர் போகிறதே. அதற்கு முத்துப்பேச்சியே ஒரு வைத்தியம் செய்தாள். 2 வெண்கலச் சொம்புகளில் சேலையையோ வேட்டியையோ, அந்த காலங்களில் நைலக்ஸ் பாலிஸ்டர் என்று எந்த துணியும் கிடையாது, பருத்தியிலான வேட்டியும் துணியும் தான் இருந்தன. ஒரு கம்பில் தொங்க விட்டு எரிப்பார்கள். துணி எரிந்தவுடன் சற்றென்று பக்கத்தில் வைத்திருக்கும் சொம்புக்குள் போட்டு அந்த சொம்பை மார்பில் கவுத்தினால் சிக்கென்று பிடித்து கொள்ளும். இந்த துணியின் புகை வாசனை மார்பில் இருக்கும் எல்லா பாலும் சொம்புக்குள் சென்றுவிடும். அப்படியே செய்தால் 4 நாளில் பால் வற்றிவிடும். சொம்புக்குள் இருக்கும் பாலை மண்ணில் கொட்டக்கூடாது, ஏதாவது நீர்நிலையில் கொட்ட வேண்டும் என்பது ஐதீகம். வெறும் மண்ணில் கொட்டினால் மறுபடியும் அந்த தாய்க்கு பிள்ளை உண்டானால் பால் சுரக்காது என்பார்கள். இந்த வைத்தியத்தில் திலகத்திற்கு மட்டுமல்ல, எந்த பெண்ணுக்குமே வலி என்பதே இருக்காது. அதோடு மீண்டும் தனக்கு பால் சுரக்காதா என்ற கவலை வேண்டாம். பிள்ளை வாய் வைத்து குடித்தால் சுரக்காத பாலும் சுரந்துவிடும். இது அந்த பிள்ளை பேரு பற்றி சொல்வதோடு அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சில எப்படி நடந்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த மருத்துவச்சிகள் மூலமா நம்மளுக்கு தெரிய வைக்கிறாங்க இந்த பகுதியில். ஏன்னா குழந்தை பேருங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டான ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு குழந்தை பேருக்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்கணும். அந்த காலத்தில் கிராமத்தில் எல்லோரும் வேலை செய்யும்போது நம்ம சும்மா இருக்கிறோமே என்ற ஒரு அந்த மனப்பான்மையினால வேலை ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, இந்த மாதிரி வெயிட்டு அதெல்லாம் அந்த கனமான பொருட்களை தூக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை மீறி தூக்கும்போது இந்த மாதிரி கர்ப்பப்பை விலகல் நடக்கும்போது இந்த மருத்துவச்சிகள் என்ன நேர்த்தியாக அதை செய்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பகுதியில் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய இந்த இதில் கருத்துக்கள் இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 51 பகுதிகள் இருக்குது. அடுத்தாக ஒரே ஒரு பகுதி மாத்திரம் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது பிரசவ வலியை வாங்கிக் கொள்ளும் கயிறு அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு. அமுதா களைத்து போயிருந்தாள். நிறைமாத கர்ப்பிணியான அவள் சோர்வும் தாய்மையும் பொலிவுமாக அழகாக இருந்தாள். இன்றைய தினம் விடிந்ததிலிருந்தே இடுப்பு வலிக்கிறது. முகம் சினுங்கி முணுங்கிக் கொண்டிருந்தாள். பேறுகாலம் பார்க்கும் வைரத்தாவிலிருந்து பிள்ளைகள் பல பெற்றதோடு பிள்ளை பேறு பார்த்த அனுபவசாலிகளான 70 வயதுக்கும் மேலான பெரியம்மா, சின்னம்மா, பாட்டி என்று 4-5 பெரிய மனுஷிகள் அவளை சுற்றிலும் கூடியிருந்தார்கள். எல்லோருடைய கையிலும் வெற்றிலைப்பாக்கு இருக்க அவர்கள் மடியில் போயிலைப்பட்டை ஒளிந்திருந்தது. அமுதாவின் பாட்டியான கருக்காணி, ஏத்தா எல்லோரும் எதுக்கு சும்மா அவளை சுத்தி சுத்தி உட்கார்ந்து கிடக்கிய? முதல்ல அமுதாவுக்கு வலிக்குது, புள்ள வலியா இல்ல கள்ள வலியான்னு பாருங்க. ஏன்னா அமுதா தலைப்புள்ளக்காரி. அவளுக்கு இதுக்கு முன்ன புள்ள பெத்த அனுபவம் இல்லையாங்காட்டி அது வெறுமே வலிக்கிற வலியெல்லாம் புள்ள வலின்னு நினைச்சிட்டு முணங்கிட்டே இருப்பா. அவள் முணங்குறது பார்த்து நமக்கு அவளை சுற்றி இப்படி உட்கார்ந்து இருந்தோமேன்னு நம்ம வேலையும் வெட்டியும் தானே பிஞ்சையிலும் நஞ்சையிலும் கிடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு கருக்காணி சொல்கிறா. கருக்காணி சொல்லதும் நெசன்னேன், இருங்க நான் போய் முளவை முணுங்கிக்கிட்டு வர்றேன் என்று மாரிமுத்து எழுந்து போக, நான் சிறுகரியை பிடுங்கிட்டு வரேன் என்று மாரிமுத்து கூடவே எழுந்து போனால் ஆண்டாள். மிளகை பட்டாக அம்மியில் வைத்து முணுக்கி உள்ளங்கையில் வைத்து அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெயை விட்டு நசுக்கி சாப்பிட்டால் வலி நின்று போகும். ஏனென்றால் சூட்டு வலி என்றால் அப்படித்தான் வலிக்கும். அதேபோல வீட்டை சுற்றி கிடக்கும் சிறுகீரையும் பிடுங்கி வந்து கொஞ்சம் சீரகத்தை கசக்கி போட்டால் 1 டம்ளர் இருத்து அதை குடித்தால் சற்றென்று வலி நின்று போகும். அதுவே பிள்ளை வலியாக இருந்தால் தொடர்ந்து வலி எடுக்கும். இதை கண்டுபிடிப்பதற்காக தான் இருவரும் சென்று மிளகையும் சிறுகீரையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். அமுதா நிலை கொள்ளாமல் தவித்தாள். இப்படி வலியும் சுமையுமாக அவளை படுத்தி எடுக்கும் வயிற்றை சற்றென்று பிடுங்கி எரிந்துவிட்டு எங்கேயாவது காலார ஓடிப்போக வேண்டும் என்று போலிருந்தது.
காலையிலிருந்தே அவளுக்கு புயலைச் சுருட்டியது போல அடிவயிற்றைச் சற்று கொருதரம் வலி தாக்கிக் கொண்டிருந்தது. இந்த வலியால் அவள் வாழ்க்கையை வேண்டாமென்று வெறுத்துப் போயிருந்தாள். அதோடு இனி புருஷனோடு பேசவே கூடாதென்றும் பிள்ளையே பெறக்கூடாதென்றும் மனதுக்குள் சத்தியம் செய்து கொண்டாள். அதிலும் உள்ளங்கையில் ஊற்றிய விளக்கெண்ணெயையும் அதில் கிடந்த மிளகையும் நக்கப்பட்ட பாடு. தொண்டையை ஓங்கரித்து அவள் அதை நக்கிச் சாப்பிட முடியாமல் திண்டாடிய போது இந்த பெருசுகள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சலும் அதட்டலுமாக அவளைப் பிடுங்கி எடுத்து விட்டார்கள். சிறுகிறைய தண்ணி வந்ததும் அதையும் குடித்து முடித்தாள். ஆனாலும் வலி தொடர்ந்து அவளைச் சூறாவளிக் காற்றாகத் தாக்கிக் கொண்டிருந்தது. அவள் வலி பொறுக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே 4 திக்குக்கும் அலைமோதிக் கொண்டு வந்தாள். வைராத்தா, இது புள்ள வலிதான். சூட்டு வலின்னா இப்ப மிளக நக்குனதுக்கு வலி டக்குன்னு விட்டுருக்கணுமே என்றவள் அமுதா இடுப்பில் சுற்றியிருந்த சேலையை கொஞ்சமாக இறக்கி அடிவயிற்றை காட்டச் சொன்னாள். அமுதாவுக்கு கூச்சமாக இருந்தது. இத்தனை பேர் முன்னால் என் வயிற்றை எப்படி காட்டுவது? என்ன தாயி, சீலையை இறக்கச் சொன்னல்ல என்று வைராத்தா சீறினாள். போ பாட்டி, இத்தனை பேரும் உட்கார்ந்திருக்கீங்களாக்கும், நானும் பப்பரக்கான்னு வைத்த காட்டிட்டு கிடக்கிறோமா என்று எரிந்து விழுந்தாள். பொண்ணா பிறந்த அன்னைக்கே அவ திறந்த பொழப்புதான். இதுல என்ன உனக்கு வெக்கமும் கூச்சமும் வேண்டி கிடக்கு என்று சொல்லிக்கொண்டே பேத்தியின் சேலையின் கருக்காணி ஒதுக்கி வர அமுதாவும் அந்த வழியில் ஊரட்டு தள்ளி விலகினாள். இங்க இருக்க யாருமே என்னை தொட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இடுப்புச் சேலையை கொஞ்சமாக நகட்டினாள். அவள் நகட்டலுக்கு மலர்ந்திருந்த கொப்புள் கூட தெரியவில்லை. என்னத்தா, நானும் உன் அடி வைத்த பார்க்கணுங்க, நீயும் சீலை ஒதுக்கவே மாட்டேங்க என்று கருக்காணி விருட்டென்ற எழுந்து போய் அமுதாவின் இடுப்புச் சேலையை இறக்கிவிட்டாள். வெக்கத்திலும் கூச்சத்திலும் விளவெழுத்து போனாள் அமுதா. 7 மாதத்திலிருந்து ஒரு கை விளக்கெண்ணை தடவி கொஞ்சம் சூடான வெந்நீர் விட்டு குளித்ததில் அவள் வயிறு இலக்கம் கண்டு இருந்தது. வயிற்றுக்குள்ளே இருக்கும் குழந்தை மிக லேசாக வெளியே வருவதற்கு வாய்ப்பாகவும் இருந்தது. தாயி அமுதா, உனக்கு கண்ணி கூட உடையதுதான் தாமசம். பொசுக்குன்னு பிள்ளைய பெத்துருவ. வலி வாரையில அந்தா காட்டி தொங்க விட்டுருக்கிற கவுத்தை பிடிச்சி தொங்கு. உன் வலிய கயிறு ஏத்துக்கும் என்று வைராத்தா சொல்ல அமுதாவும் ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளைப்பேறு நடக்கும் வீட்டில் நடுவீட்டில் கயிறு தொங்க விடப்பட்டிருக்கும். என்ன இது, நம்ம வழியே கயிறு ஏத்துக்குமா என யோசித்த அவள் வயிற்றுக்குள் தீச்சுருகலாய் சொருகிய வலியோடு விட்டத்தில் இருந்த கயிற்றை போய் பிடித்தாள். கயிற்றை பிடித்ததில் கூடத்தான் வலி எடுத்ததை தவிர இன்று விடிய காலையிலிருந்து அவளை பாய்ந்து அரைந்து கொண்டிருந்த வலி விடவே இல்லை. அமுதாவுக்கு தன்னை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கையில் எல்லோரும் யமகாதர்களாக தெரிந்தார்கள். இந்த சனியன்கள் எல்லாம் நம்மை விட்டு போனால் போதும், இந்த கயிற்றிலேயே கழுத்து கொடுத்து செத்து போகலாம் என்று போலிருந்தது. 2 மாசத்துக்கு முன்னால் பிள்ளை வலியை தாங்காமல் அவளின் பக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் ஆவேசமாக 2 கைகளாலும் தள்ளிவிட்டு கிணற்றில் போய் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டாளே தவசி, அவளைப் போல ஓடிப்போய் கிணற்றில் விழுந்து செத்து போகலாமா என்று அவளுக்குள்ளேயே குமரிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவளின் வயிற்றுக்குள் ஆரம்பத்தில் இருந்த வலி நிமிஷத்துக்கு நிமிஷம் கூடிக்கொண்டே இருந்தது. கயிற்றை பிடித்து பார்த்தால் வீடு முழுக்க உருண்ட அம்மா அப்பா என்று வாய்விட்டு கதறினாள். அவளுக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வேர்த்து கொட்டியது. தண்ணீர் தாகம் நாக்கை சுருட்டியது. ஆனால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. பசி சிறுகுடலிலே பிசைந்தது. அதைவிட வலி அவளுடைய மொத்த உடலையும் பிசைந்தெடுத்தது. உடலில் முழுவதும் நடுங்கியது. வலி தன் கோரமுகத்தை காட்டி அவளை துண்டு துண்டாக பீய்த்து எடுத்தது. இந்த வலியை தாங்குவதை விட அவளுக்கு இப்போதே செத்து போக வேண்டும் என்று போலிருந்தது. அமுதாவுக்கு வலி உயிர் போகும் போலிருந்தது. ஐயோ அம்மா என்று பொறுக்க முடியவில்லை என்று அலறியவள் எந்த திசையிலாவது தனக்கு சாவு வராதா என்று ஏங்கினாள். அவள் அலறலை கேட்டதும் அவள் பெரியம்மா வீரமணி, உனக்கு ஒன்றும் இல்லை, இந்தா இப்ப சந்தோஷத்துல முத்து கணக்கா ஒரு பிள்ளையை பெத்து எடுக்க போற என்றால் தன்னை அணைத்தவாறு. இன்னொரு சின்னம்மா அவள் தலையை அன்போடு தடவி கொண்டு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, உனக்கு வீம அர்ச்சனை கணக்கா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போறான் என்றாள். அமுதாவுக்கு இருந்த இருப்பிலே வீமனோ அர்ச்சனனோ ஏதோ ஒன்று வயிற்றை விட்டு கழிந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். பிள்ளை பேரு வீட்டுல எல்லா வசதியும் செஞ்சிட்டீங்கல்ல, மெல்ல அணவா 2 பேரு அமுதாவை கூட்டிட்டு ராக்கி வீட்டுக்கு வந்துருங்க, நான் செத்த முந்தி போறேன் என்று வைராத்தா வெற்றிலை சுண்ணாம்பு தடவி வரை முன்னால் நடந்தாள். கிராமங்களுக்கு என்று ஒரு பழக்கம் இருந்தது. ஊருக்குள் இருக்கும் அவரவர் வீட்டில் எப்போதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதில்லை. பிள்ளை பெறுவதற்கென ராசியான வீடென்று அவர்கள் 2 வீடுகளை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள். 200 வீடுகளை நிறைந்த சிறிய கிராமத்தில் அப்போது கருத்தடை என்பது இல்லாததால் மாதத்துக்கு 2 பேர் பிள்ளை பெற்றுக் கொண்டுதான் இருப்பார்கள்.
அவர்கள் தேர்ந்தெடுத்த 2 வீடுகளில் பிள்ளை பெறுபவர்கள் முதலாக எந்த சேதமும் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றதினால் அந்த வீடுகள் ராசியான வீடுகளாகிவிட்டன. அதில் யார் பிள்ளையை பெறுவதாக இருந்தாலும் நெறி பிரியாய் வலிக்கையில் அந்த வீடுகளை கையணைவாக பைய நடத்தி கூட்டிக் கொண்டே வந்து விடுவார்கள். அது பகைவர்கள் வீடாயிருந்தாலும் அவர்கள் இந்த பிள்ளை பேற்றுக்கு மட்டும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். இதனால் எப்போதும் அந்த வீட்டருகில் சென்றால் கவிச்சி வாசம் காற்றோடு கலந்து முகத்தில் மோதும். பிள்ளையின் அழுகுரலும் அடிக்கடி நேரங்காலம் இல்லாமல் குளவி சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கும். எவ்வளவோ விஞ்ஞானமும் நாகரிகமும் வளர்ந்திருக்கும் இந்த காலத்தில் ஆணாதிக்கம் ஓங்கி வளர்ந்த சிறுமிகளை வல்லுறவு செய்யவும் தன்னை விரும்பாத பெண்ணை 4 பேர் முன்னிலையில் பட்டப்பகலில் வெட்டி சாய்க்கவும் இருக்கும் ஆண்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார்கள்? நிஜமாகவே பெண்களை ஒடுக்கித்தானே வைத்திருப்பார்கள். ஒருவனுக்கு மனைவியாக வந்த பின் அவனுக்கு மட்டும் சேவை செய்யாமல் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெண்கள் சேவை செய்தார்கள். நாள் முழுக்க வீட்டு வேலை செய்து புருஷன் சொன்னபடி கேட்டு வருஷம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்ததோடு அல்லாமல் காடுகளிலும் போய் வேலை செய்தார்கள். ஆனாலும் பெண்களுக்கு இதெல்லாம் கொடுமையாக தெரியவில்லை. தாங்கள் இப்படி ஆணாதிக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அன்பு, பண்பு, மரியாதை, கடமை என்ற ஏதோ ஒரு பாசக்கயிறு ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாலும் கட்டி போட்டிருந்தது. அமுதாவுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னவாறு கையோடு அணைத்தபடி அந்த ராசியான வீட்டுக்கு கூட்டி வந்தார்கள். அமுதாவுக்கோ நடக்கவே முடியாமல் கால் நடுங்கியது. தெருவில் விழுந்து கத்தி புரண்டு அளவேண்டும் போல் இருந்தது. எப்போதும் இந்த வழியிலிருந்து தப்பிக்கப் போகிறோம். அப்படி தப்பிக்க முடியாமல் இந்த ரண வேதனையிலிருந்தே செத்து போவோமா என்று நினைக்கையில் அவளுக்கு பயமாகவும் இருந்தது. ஐயோ அம்மா என்று அழுதவளை அவளின் சின்னம்மா அதட்டினாள். இந்தா அமுதா, உனக்கு சின்ன பிள்ளைக எல்லாம் அடுத்த வீட்டுக்கு தெரியாம என்ன போல உண்டாகி பிள்ளைய பத்துக்கு வச்சுக்கிட்டு அலையுதுக. நீ என்னன்னா ஊரே கேளு நாடே கேளுன்னு இப்படி அவயம் போட்டுட்டு அலையுத என்று அதட்டினாள். கன்னிக்கூடம் முடிந்ததும் விரல் விட்டு பார்த்த வைராத்தா புள்ள தலை திரும்பி படிக்கட்டில் நிக்கி, இந்த சத்தோடத்துல பிறந்துரும். அமுதா கெட்டிக்காரில்ல, எங்க செத்த முக்கு என்றாள். அமுதா தம் கட்டி முக்கினாள். முக்கியதாகவே நினைத்தாலே தவிர அவளால் ஒரு பெருமூச்சு கூட விட முடியவில்லை. அவள் உடம்பே அவள் வசத்தில் இல்லை. உடல் முழுக்க புரண்ட வழியில் தான் தக்கையாக மிதப்பது போல தோன்றியது. ஆளாளுக்கு அவளை சூழ்ந்து கொண்டு, இன்னும் கொஞ்சம் முக்கு, இந்த வந்துருச்சு புள்ள வந்துருச்சு என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினார்கள். வழியில் பல்லை கடித்தாள். கண்களில் இருட்டு வந்து தழுவியது. சகலமும் ஒடுங்கி போக தான் உன் பிணமாக போய்விட்டோமோ என்று எண்ணியவாறு கரிய இருட்டிலும் வழியிலும் அவள் நழுவி போகையில் வயிற்றிலிருந்த சுமை நழுவியது போல் சலக்கென்று கேட்க அமுதா மயங்கி போனாள். பேறுகாலம் பார்த்த வைராத்தாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கையில் இருந்த வெற்றிலை எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தவாறே, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம்னு, என் பேச்சை யாரும் கேட்கல பாரு, இப்ப வீட்டுக்கு உள்ள வந்த உடனே குழந்தை பிறந்துடுச்சு. இம்புட்டு தூரத்துல வழியில் அவ அவத்தப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு அங்கலாய்த்தாள் வைராத்தாள். இப்படிதான் அந்த பேர்காலம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதோட அந்த பேர்காலத்தோட வழி வந்து ஒரு பெண் வந்து எப்படி அவதிப்படுறா, அன்று நடந்த அந்த பேர்காலம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பின் குழந்தை வளர்ப்பு பற்றி இருக்கிறது. அப்புறம் வந்து அந்த குழந்தைகளோட விளையாடு, அப்புறம் வந்து அது எப்படி வந்து இந்த கிராமத்துக்கும் அந்த குழந்தைகளுக்குமான நெருக்கமான உறவு என்று இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துல வந்து ஒரு சில அதான் நேர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களையும் அவங்க ஒளிவு மறைவின்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும், அதனோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாம இதுல சொல்லியிருக்காங்க. எதையும் மறைத்து சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லலை. அதான் இதுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆணாதிக்கங்கிறது அந்த பெண்களே ஏற்றுக்கொண்ட ஒரு இதாக தான் இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன சம்பவம் இருக்குன்னா, ஏதோ ஒரு பாச பிணைப்போ அவங்களுக்கான பொறுப்புகளோ எல்லாம் இருந்ததுனால அவங்க அதை கூட மறந்து சேவை செய்யற அளவுக்கு அந்த பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. இதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு கவிஞரே. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். நிச்சயமாக உங்களோடு இணைந்து நாங்களும் அந்த தென் மாவட்டங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு அவர்களோடு பயணித்த
ஒரு இனிய அனுபவத்தை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அஞ்சாமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நல்வாழ்வு நம் கையில் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக, சிறுகதை வாசிப்பாக, கருத்து பகிர்தல்களாக நிறைய நமது வாழ்வியல் முறைகளை பற்றி, தமிழர்களின் வாழ்வியல் சூழலை பற்றி, குறிப்பாக பெண்களின் பிரசவ காலங்கள் குறித்த பகிர்வு, திருமண நாட்களில் எவ்வாறு அவர்களது வாழ்வியல் சூழல்கள் இருந்தன என ஒவ்வொன்றையும் வெகு அற்புதமாக காட்சிப்படுத்தினார். நாமும் அவரோடு இணைந்து அந்த கதை சூழலுக்கு பயணிப்பதற்கான ஒரு சூழலையும் நமக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்தார். அன்பு சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நாளை நமது தளத்தில் திரை இசையில் திருவள்ளுவர் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை புலவர் ராணி அம்மாள் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இணைகிறார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நல்வாழ்வு நம் கையில் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்வுல நம்ம கூட வழக்கமாக ராஜசங்கரி அவர்கள் பகிர்வாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு முடியாத சூழ்நிலை அப்படின்றதுனால, பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்றதுனால அவர்களுடைய இணையர் காசி ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்று இன்றைக்கு ஒரு அன்றொரு நாள் இதே நிலவில் அப்படின்ற புத்தகத்துல பாரத தேவி அவர்கள் எழுதிய புத்தகத்துல இருந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. அப்பெல்லாம் எல்லாத்துக்குமே நிலவே தான் நம்ம சாட்சியாக சொல்லுவோம். ஏன்னா நிலா தான் நமக்கு பக்கத்துல இருக்கு. சூரியன் அப்படியெல்லாம் இருந்தா கூட நம்ம எல்லாத்துக்குமே வானம் இதெல்லாம் விட்டுட்டு நிலவை தான் சாட்சியாக நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டங்கள்ல கிராமங்கள்ல ஒரு கோயில் இருக்கும், அம்மன் கோவில். அந்த மாதிரி அந்த கோவில் கோபுரம் இதை தாண்டி யாரும் உயரமான கட்டிடங்களை கட்டக்கூடாது, அப்படி ஒரு சரிசமமான வாழ்க்கை எல்லோரும் வாழணும் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்தது. மேலும் அவங்களோட விவசாயம் விளைச்சல் இதுலதான் போட்டி போட்டுக்குவாங்க. மற்றபடி ஆடம்பரமான விஷயங்களில் யாரும் போட்டி போட்டுக்க மாட்டாங்க. இதுல நிறைய திருமண சடங்கு பத்தியும் நிறைய பகிர்ந்துகிட்டாரு. அதுல ஒரு கதை, அமுதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கல்யாண கதை. அதுல இருந்து நிறைய நிகழ்வுகள், திருமண சடங்குகள் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அப்ப கல்யாணம்ங்கிறது அந்த கிராமத்துல ஒரு 5-6 கல்யாணம் ஒண்ணா நடக்கும். ஒரு 3 நாள் தொடர்ந்து நடக்கும். எல்லா வீட்லயும் கல்யாண வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. ஊர்ல சமைக்க மாட்டாங்க. இதனால ஒரு கல்யாண வேலை அப்படிங்கிறதும் பகிர்ந்துக்கப்படும். அப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே கும்பிடு தொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எல்லாரு காலையும் கல்யாண பெண்ணு விழுந்து கும்பிட்டு அவங்க 4 8 ₹1 அந்த மாதிரி அவங்க பரிசாக கொடுப்பாங்க. திருநீரிட்டு வாழ்த்துவாங்க. அதுல ஒரு சிலர் அந்த காசு சேர்த்து வச்சு கூட மாடு வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும். அதற்கப்புறமாக மறுவீடுன்னு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கான சடங்குகள், இந்த குடத்துல மோதிரம் போட்டு எடுக்கிறது, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, இந்த மாதிரியான சடங்குகள் நடக்கும். அப்புறம் அழகர் பெருமாள் ஆட்டுறது அப்படி சொல்லி ஒரு மாப்பிள்ளைக்கான சடங்கு நடக்கும். அதுல அவரு உறுதியாக நிக்கணும், தடுமாறி விழுந்துட்டா காலத்துக்கும் நீ அழகர் பெருமாள் அதுல ஆட்டுல விழுந்துட்டல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாப்பிள்ளையும் உறுதியா இருப்பாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக போகும். ஆனால் 3 மாதம் வரைக்கும் அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பாத்துக்க கூடாது, பேசிக்க கூடாது. மாப்பிள்ளைக்கு தேவையானது எல்லாமே அந்த பெண் வீட்டார்கள் நல்லா கவனிச்சுக்குவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதே இருக்காது.
அதே மாதிரி ஆண்கள் எல்லாம் வீட்ல மதிய நேரங்கள்ல வீட்ல சாப்பிடுறவங்க சோம்பேறியாக கருதப்பட்டாங்க. ஏன்னா, விவசாயம் பண்ணணும், வேலை செய்யணும், அந்த இடத்துல தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதும், அதற்கான ஒரு மதிப்பு வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் தான் மதிப்பு அப்படிங்கிற மாரி எல்லாம் இருந்துச்சு. அப்ப மாப்பிள்ளை ஆசை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல அந்த மாப்பிள்ளை அமுதாவின் கணவர் துரைசாமி அவர்களுக்கு ரொம்ப ஆசை மனைவி கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் எல்லா பெண்களும் ஒண்ணா தான் படுத்திருப்பாங்க. அப்ப போய் எழுப்புறாரு. அவங்க அமுதா நெனச்சுட்டு எழுப்பும்போது, அங்க ஒரு மருத்துவச்சி இருக்காங்க. அவங்கள எழுப்பிடுறாரு தெரியாம. ஒரு பாட்டி எழுப்புனோனே, "என்னப்பா வேணும்னு?" கேட்குறாங்க. அப்ப அவரு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்றாரு. அவங்களும் மருந்து தயாரிச்சு கொடுத்து அவருக்கு பேதி வந்துருது. இந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு பெரிய மறுவீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த பெண்ண அனுப்புவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாம் நல்லா நகையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. அந்த பெண்ணுக்கான ஆரத்தி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்துக்க பேச விடுவாங்க. அந்த மாதிரி துரைசாமி அமுதாவ முதல் முறையாக பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு தொடர்ந்து அவருக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கு. 5 கிலோமீட்டர் போய் சினிமா பார்த்துட்டு வரனால தானும் கதாநாயகன் மாரியே நெனச்சுக்கிறாரு. அப்படியே அமுதாவ தூக்கும்போது அமுதாவும் கீழ விழுந்துடுறாங்க. இதனால 2 பேருக்குமே அடிபட்டுருது. அதனால மீண்டும் 3 மாசம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவச்சி பிரிச்சு வச்சுடுறாங்க. அடுத்த கதையில பார்த்தோம்னா, திலகம் அப்படிங்கிற பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அம்மா இல்லாதனால அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாரு. அப்போ நிறைய தகவல்கள் அதன் மூலமாக ஒரு மாலை சுற்றி பிறந்தாலோ, இல்ல குழந்தை கால் வழியா வந்தாலோ எப்படி எடுப்பாங்க? இந்த மாரி நிறைய தகவல்களும் ஒ ஒ நடுவுல சொல்றாங்க. அப்ப அந்த பெண் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அந்த தண்ணிய இறக்கி வைக்கலான்னு சொல்லி இறக்கும்போது, அ அ பட்டுருது. அப்போ அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை கீழ வந்துறதுனால மருத்துவச்சி முத்து பேச்சு என்ன சொல்றாங்கன்னா, "நீ க அசையாம இருக்கணும். ஒரே இடத்துல இருக்கணும். குழந்தைக்கு பால் குடுக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ 3 1 மாதம் முழுக்க முழுக்க அவங்க ஓய்வுல இருந்தா மட்டும் தான் அந்த கர்ப்பப்பை மீண்டும் அந்த இடத்துக்கே போகுங்கிறதுனால அவங்க ஓய்வுல இருக்காங்க. குழந்தைக்கும் பால் குடுக்க முடியாது. அது பால் கட்டுறதுக்கான பிரச்சனைகள், அதை எப்படி சரி செய்றது? இந்த மாதிரியான விஷயங்களும் அதுல சொல்றாங்க. அதற்கப்புறம் தான் அந்த பெண்ணுனால அந்த குழந்தைய எடுக்க முடியும், பால் குடுக்க முடியும் அப்படிங்கிறதும் அந்த காலங்கள்ல ம் எந்த அளவுக்கு மருத்துவச்சிகள் ஒரு அம் எல்லா விஷயத்தையுமே அதாவது எந்த சிக்கல் வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதெல்லாமே ரொம்ப அழகா அந்த கதையில சொல்லியிருந்தாங்க. அடுத்த கதை அதே அமுதாவுக்கு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த வலியினால ஒரு பெண் எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க. இதனால ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. அந்த மாரி நம்மளும் தற்கொலை பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற எண்ணம் வருது. இல்ல அந்த கயிறு ஒண்ண கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கயித்த பிடிச்சு தொங்குனா, அந்த கயிறு வலியெல்லாம் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல அந்த வீட்ல அந்த கிராமத்துல ஒரு 200 வீடுகள் இருக்க கிராமங்கள்ல 2 வீடு தான் ராசியான வீடுன்னு சொல்லி, அங்க தான் எப்பவுமே பிரசவம் பார்ப்பாங்க. அமுதாவையும் அங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த காலங்கள்ல ஆணாதிக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதோட பிரசவ வலியா, சூட்டு வலியா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதற்கப்புறம் அதற்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுவாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அந்த கதையில நடுவுல நிறைய தகவல்களும் பகிர்ந்துக்கிறாங்க. ம் பா அது இந்த கயிற பிடிச்சு தொங்குனா வலி போயிடும் அப்படிங்கிற மாரி, பெண்கள் எப்படி ஒரு பாச கயிறின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. இந்த காலகட்டங்கள்ல மருத்துவம் ரொம்ப அதிகமாக இன்றைக்கு மருத்துவ வசதிகள் இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த மாதிரி கதைகள் கேட்கும்போது, அந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு பிரசவத்திலயும், அதுவும் ஒவ்வொரு வருடமும் குழந்தை பிறக்கணும். அந்த மாரி எல்லாம் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவா இந்த கதைகள் மூலமாக ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணத்திலிருந்து குழந்தை பெறுறது வரைக்கும் படுற உடல் ரீதியான, மன ரீதியான வலிகள் என்ன? அதற்கப்புறம் அவர்கள் எப்படி அடக்கப்படுகிறார்கள்? இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை இந்த புத்தகம் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் ஒரு அரிய பெரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஐயா அம்மா ராஜசங்கரி அம்மா அவர்களுக்கும், ஐயா காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். உருவாழ்க, உருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு முதல்ல கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் குழந்தை பேருக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படியே நேர்ல போய் பார்த்த அனுபவம் கிடைச்சது. ரொம்ப நன்றிகள் ஐயா. கதையா இருந்தாலும் அத சொன்ன அந்த வழிமுறை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அந்த அந்த இதுலலாம் நிலவு தான் எல்லாத்துக்குமே சாட்சியா இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்ப எல்லாம் கிராமம் எப்படி இருந்தது இருக்கும், அந்த பாச பிணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப விரிவா எடுத்து சொன்னீங்க ஐயா. அந்த உண்ணாமலை பாட்டி கதை அற்புதம் ஐயா. மாமியார் ஒப்பாரி அருமை. அந்த 3 மாத விருந்து மிக்க மகிழ்ச்சி. அந்த 3 மாதத்துல எவ்வளோ இதை அனுபவிக்கிறாங்கன்னு அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் அந்த குழந்தை பிறப்பு, அப்புறம் அந்த கர்ப்பப்பை இறக்கம், அதை சரி செய்த பாட்டி, இப்பெல்லாம் சொல்லி முடிச்சிடும். அந்த காலத்துலலாம் எவ்வளோ அருமையா ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்லை இருந்தாலும் அந்த மருத்துவச்சிங்க எவ்வளோ அருமையா குழந்தை பேர் பார்த்து அந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கே எவ்வளோ பெரிய இது எடுத்து செய்திருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆனா இப்ப தொட்டதுக்கெல்லாம் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். குழந்தை பிறப்பு வலி வர்றதுக்கு ஊசி போடுறோம். நிறைய மாற்றம் வந்து போச்சு. அப்புறம் அதையும் மீறி என்ன செய்யறோம், ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்துல பாருங்க எப்படி குழந்தை வயித்துல இருந்தாலும் எப்படியெல்லாம் அந்த அம்மா பொண்ணுங்க வேலை செய்து வந்து எவ்வளோ ஈஸியா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. எல்லாமே வந்து நார்மல் டெலிவரி தான் அந்த காலத்துல எல்லாம். இப்போ எனக்குமே என் குழந்தைங்களுக்குமே நார்மல் தான். அதுக்கு நம்ம கை பக்குவமா அந்த குழந்தை உருவாகி அந்த 5 மாசத்துல இருந்து நம்ம செய்துட்டு வந்தோன்னு ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பிட்றது தான். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அஞ்சரை பெட்டியில இருக்க எல்லா வைத்தியமும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஊசியை போடுறோம், மாத்திரையை போடுறோம், பக்க விளைவை எடுத்துக்கிறோம், நிறைய நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். அந்த காலத்துல இருந்த எல்லாமே இப்பவும் இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் செய்த அந்த செயலை வந்து யாரும் கத்திட்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு யாருக்கும் இப்ப வர்றதில்ல. அப்படி வந்து சொன்னாலும் ஒரு சிலர் தான் கேட்டுக்குவாங்க. மீதி பேர் சரி நம்ம வலி எடுத்து குழந்தை பெத்துக்கிறதே அவ்வளோ வலியை தாங்க முடியாம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதன் பிறகு அந்த உடம்புக்கு எவ்வளவு பக்க விளைவுகள், எவ்வளவு சத்து கம்மி. இப்ப இருக்கிற வியாதிலாம் எப்படி வருதுன்னா இப்படிலாம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுனாலதான். இப்ப எனக்கு எங்க அம்மா பார்த்த
அந்த கை வைத்தியம்லாம் நான் என் குழந்தைங்களுக்கு மருமகளுக்கெல்லாம் பார்த்து எல்லாருமே நார்மல் டெலிவரி. ஐயா சொன்னாங்க ஒரு வைத்தியம், இந்த மிளகு விளக்கெண்ணெய் வைத்தியம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, குழந்தை வயித்துல இருக்கக்குள்ள ஒரு 9 மாதம் ஆயிட்டாக்கா வலி வரும். அது வந்து சண்டி வலின்னுவாங்க. அந்த சண்டி வலியா அது குழந்தை இருக்கிறது வலிக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், எல்லாருக்குமே சொல்லலாம். புது சட்டி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அதில் நல்லா ஒரு கைப்பிடி சோம்பு அது போட்டு நல்லா வறுக்கணும். எப்படி வறுக்கணும்னா அந்த தீயணும், தீஞ்சு அது கறி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா 1 டம்ளரை சுண்டி வந்ததும் அதை இறக்கி வடிகட்டி பனவெல்லம் போட்டு ஆற்றி குடிச்சிடணும். சண்டி வலின்னா சும்மா வலி, அந்த ஐயா சொன்னாங்க பாருங்க அந்த கதையில, அந்த வலியா இருந்தாக்கா நின்றுடும். இப்போ மிளகு விளக்கெண்ணெய் சாப்பிட்டா நின்றுடுங்கிறாங்க பாருங்க, அதே வைத்தியம் தான் இதுவும். இந்த சண்டி வலியா இருந்தால் நின்றுடும். அதே குழந்தை பிறப்பு வலியா இருந்தால் வலி அதிகமாக இருக்கும். வலி அதிகமாக எடுத்து குழந்தை சீக்கிரம் பிறந்துடும். இதுதாங்க அந்த ஒரு சோம்பு. அந்த சோம்புல வந்து எவ்வளோ பெரிய வைத்தியம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறைய பேர், நான் திருப்பூர் வந்த பிறகு ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அந்த அம்மா பொண்ணு மாசமா இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் காணோம் அவங்கள. வந்தப்போ எங்கே போயிருந்தீங்க, பார்க்க முடியலையேன்னு. இந்த மாதிரிங்க ஏதாச்சு போனோம், ஊசி போட்டாங்க, மருந்து கொடுத்தாங்க, 3 நாள் பெட்டில் வச்சுருந்தாங்க, 5000 கட்டிட்டு வந்தோம், ஆனால் குழந்த பிறக்கிற வழி இல்லை, இப்போ குழந்த பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கை கூட உண்மையாக நடந்தது. அதை ஏங்க நான் இருந்து என்ன என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு. என்ன செய்யலான்னு நீங்கள் இன்னுமே வழி எடுத்தா சொல்லுங்க, நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன், என் கூட வந்து எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சொல்லி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அம்மாவை வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு வழி வந்தது. அப்போ இந்த சோம்பு கஷாயம் எடுத்துகிட்டு போய் நானே கொடுத்தேன். நான் தைரியமாக செய்வேன், ஏன்னா எல்லாருக்கும் செய்திருக்கிறேனே, இந்த பக்குவம் எனக்கு தெரியும். செய்து அந்த குடிச்சு ஒரு 1 மணி நேரத்துலேயே நார்மல் ஆயிட்டாங்க. இதுதாங்க, இதுக்கு தாங்க 5000 கட்டிட்டு வந்தோம் நாங்க போயிட்டு. அந்த மாதிரி நிறைய உணராத நம்ம ஏதோ எழுந்தோம் போனோம், ஓடிட்டே இருக்கேன், உலகம் ஓடிட்டே இருக்கு, நம்மளும் கூட ஓடிட்டே இருப்போம் அப்படின்னா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லைங்க, நம்ம வந்து அதை உணர்ந்து வாழும் பொழுது எவ்வளோ நம்ம உடம்புக்கும் நன்மை, பணத்துக்கும் நன்மை. பெட்டு பெட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. இது ஒண்ணுல எடுத்துக்குங்களேன். இந்த மாதிரி அந்த காலத்து முறைப்படி இப்பவும் இருக்கு. ஆனா இப்ப அதை நம்ம உணர்றது இல்ல. நான் வந்து சொல்லியே ஒரு குழந்தைய பிறந்திருக்கு. என் பேச்சு கேட்டு ஒரு பொண்ணு இருந்து நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தவபாலனோட அவங்க மாமா பொண்ணு. அந்த மாதிரி நிறைய கதையை சொன்னாங்க ஐயா. சொல்லும் பொழுது எனக்கு இந்த ஞாபகம்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு. இது ஒரு நல்ல இது மருந்து, எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குழந்தைக்கு அந்த காலத்துல இந்த கர்ப்பப்பை இறங்கின பிறகு பால் கொடுக்கக்கூடாது, உட்காந்த இடத்துல குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க, அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னாங்க. அந்த மாதிரி நானும் கொடுத்துருக்கேன். எனக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கக்குள்ள இன்னொரு குழந்தை பாலுக்கு இதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைய எடுத்து நான் பால் கொடுத்துருக்கேன். இந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்கு. பால் கொடுக்கறதுனால நம்ம உடம்பு 2வது இப்பெல்லாம் என்னன்னா, பால் கொடுத்தாக்கா வந்து நம்ம உடம்பு கட்டு குலைஞ்சிடும், சத்து போயிடும், அதனால பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு வேற வேற இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பவுடர் பால் வாங்கி போடுறாங்க, என்னென்னவோ இருக்கு. அந்த பாட்டில அடைச்ச ஃபுட்டு சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க. குழந்தையிலேயே நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் பாருங்க. அது மாதிரி தாய்ப்பால் தான் குழந்தைக்கு சிறந்தது. தாய்ப்பால் கொடுங்க, உடம்பு எப்பவுமே கட்டுக்குலையாது. இப்ப எனக்கு 76 வயசு, என்ன வந்து நேர்ல பாருங்க. இந்த எனக்கு வந்து 6 குழந்தைங்க. 2 குழந்தை தவறிட்டாங்க, 4 குழந்தைங்க இருக்காங்க. நான் அப்படியே தான் இருக்கிறேன். நான் ஒரே பொண்ணு தான். நான் எல்லா குழந்தைக்குமே பால் கொடுத்தேன். அதெல்லாம் அவருக்கு சான்ஸே இல்லை. ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா பால் கொடுக்க சோம்பேறி தினப்பட்டுக்கிட்டு சொல்லிட்டாக்கா அதை எல்லாரும் கைப்பிடிக்கணும். இல்லை, நம்ம குழந்தைக்கு நம்ம பார்த்து வளர்க்கணும். நம்ம பால் கொடுத்து வளர்த்தா அது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கு. இதெல்லாம் உணரணும். நிறைய பேசிட்டேன். நன்றி நன்றி ஐயா. நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த அந்த இடத்துக்கே போயிடுறேன் நான்.
ஐயா இப்போ ஆரோக்கிய பிரிட்ட சொன்னாங்க, கூடவே வந்த மாதிரி இருந்ததுன்னு. அதே மாதிரி தான் ஒண்ணு பகிர்ந்தேன். ஐயா அவங்களும் ராஜசங்கரியும் காசி ஆறுமுகம் ஐயா அவங்களும் அவங்க குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி ஐயா, நன்றி இல்லம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கம்மா. ராணியம்மா வணக்கம். நீங்க பேசலாம். ராணியம்மா நீங்க பேசுறது கேட்கல. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ள வாங்கம்மா. ராணியம்மா நீங்க பேசுறது கேட்கலாமா? ஒரு தடவை வெளியே போயிட்டு வாங்கம்மா. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள் பகிர்வுலேருந்து அந்த காலத்துல திருமணம், அது போல மகப்பேறு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு ஒரு படம் பிடித்து காட்டின மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் சரி, அங்க மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து விருந்து கொடுக்கப்பட்டதும் சரி, வீரம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அஹ், புதிதாக இருந்தது. ஆனா ரொம்ப பழம் தமிழ்நாட்டுல இப்படிதான் இருந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களா இருந்தது. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. ராணியம்மா இருக்கீங்களா? உங்க போன் சிம்பிள் காமிக்குதுமா. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ள வாங்கம்மா. அர்த்தநாரி ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றி. நான் சும்மா அந்த அட்டண்டன்ஸ் போடுறதுன்னு சொல்லுவோம், அது மாதிரி நான் வந்தேன். ஆனா சரித்திரம் படைப்போமுக்கும் காசி ஆறுமுகத்துக்கும் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும். நன்றி. நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ராணியம்மா நீங்க பேச முடியுமா? இப்ப கேக்குதம்மா என் குரலு? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. அடடடா. வணக்கம்மா. என்னது வணக்கம்டா. வணக்கம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். என் குரலுக்கு நீங்க பேசுறதும் கேட்கல, நான் பேசுறதும் கேட்கல. அஹ் இணைய கோளாறு. நல்லது, நன்றி. இயற்கை அருளுக்கு நன்றி. காசி ஆறுமுகம் நல்லா இருந்ததுப்பா. என்ன என்ன தலைப்பு என்ன சொன்னீங்கப்பா? அந்த புத்தகத்துடைய தலைப்பு மறந்துட்டேன் நான், பொறுத்தருங்க. அந்த ஒரு நாள் அதே நிலவில்மா. எம்ஜிஆர் பட பாட்டு. நல்லா தலைப்பு நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நான் கொஞ்ச நாள் எங்களுடைய பழைய நினைவுகள்லாம் போயிட்டேன் நானு. பொதுவா உண்மைதான் நீங்க சொல்றது. கோயிலை விட உயரமா வீடுகள் இருக்கக்கூடாது. எவ்வளவு வசதி படைத்தவனாலும் தொடர்ந்து கட்டியிருப்பாங்க. ஓடு வீடுனா எல்லாம் ஓடு வீடு வரிசையா இருக்கும். ஒன்றை ஒன்று இணைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படிதான் இருக்கும் அது. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதே போல திருமணம்னு சொன்னாக்கா, அதெல்லாம் ஞாபகம். என்னுடைய வீடு கொஞ்சம் எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருக்கும். இந்த திருமணங்கள்லாம் எங்க வீட்டுல தான் நடக்கும். பெரும்பாலும் அது யாரு எந்த அங்கெல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் ஜாதி மதம் அந்த பேதமெல்லாம் இன்னும் கிடையாது. எல்லாரும் மாமா வெவ்வேறு இது வகுப்பு சேர்ந்து இருந்தா கூட மாமா மச்சான் தான் கூப்பிட்டுப்பாங்க. கல்யாணம்னாக்கா ஒரு அந்த எங்க வீட்டுல நடக்கும். என்ன சாப்பாடு பந்தி எல்லாம் போடுறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அங்கதான் நடக்கும் அது. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாரும் தோட்டத்து பக்கம் உட்காந்து எல்லாம் சமையல்லாம் எல்லாரும் இப்பெல்லாம் தான் எல்லாமே ஒரு சின்ன காஃபியை கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாருமே கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா அது நல்லா இருக்கும். அது அது அதெல்லாம் நாம் இழந்தவைகள்ல இதெல்லாம் கூட ஒண்ணு நினைக்கிறேன் நான். என்னது ஒருவரோட ஒரு கலந்து பழகக்கூடிய வாய்ப்பே குறைஞ்சு போச்சு. ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லாரும் வந்து எல்லாரும் கலந்து பேசி ஒண்ணா உட்காந்து காய் அரிஞ்சு சமையலை பண்ணி கல்யாணத்தை பண்ணி சாப்பாட்டை போட்டு அது ஒரு ஊரே திருவிழா போல இருக்கும் அது. அதெல்லாம் நினைவுபட்டுச்சு படுத்துது படுத்தியது உங்களுடைய அந்த பதிவு. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ரொம்ப சிறப்பா இருந்தது. பல்வேறு இடங்கள் ரொம்ப நல்லா இருந்தது.
ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாம திருமணமான புதுல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப வெகு சிறப்பா இருந்ததுப்பா. நன்றி நன்றி. எல்லாமே அந்த நினைவுக்குள்ளேயே மூழ்கிட்டேன் நான். நன்றிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பதிவு. நல்லதுப்பா. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். காசி ஆறுமுகம் ஐயா உரை அருமையா இருந்தது. இன்றைய குழந்தைங்க சில குழந்தைங்க ஏதாவது ஒரு துன்பம்னா ஏன் தான் என்னை பெத்தீங்களாம்மா அப்படின்ட்டுருவாங்க. அந்த சொல்லை கேட்குறப்போ மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பல மாதங்கள் நம்ம சுமந்து எவ்வளவு ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டிருப்போம். அதுவும் கொஞ்சம் வயசுல கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஒரு புரிதல், ஒரு பொறுமை இல்லாத போதெல்லாம் அவங்களோட துயரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்றைய காலம் ஆகட்டும், இன்றைய காலம் ஆகட்டும், பெண்மை ஒன்று தானே. இந்த வயசு, அந்த அனுபவம், அந்த பக்குவம் இவ்வளோதான் வேறுபட்டதாக இருக்கும். வேதனை ஒன்றாக இருக்கும். அந்த பிரசவ வலி அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு பாரமா இருந்த ஒன்று கையில குழந்தையா ஒரு உயிரா இருக்கிறப்போ அப்படியே அத்தனையும் மறந்து ஒரு பேரானந்தம் தான் இருக்கும். இந்த உலகத்திலேயே நிறைய தாய்கள் கிட்ட பேட்டி கேட்டா நீங்க எப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னா, நான் நினைக்கிறேன் என் குழந்தைய நான் கையில முதல்ல பார்த்த அந்த நொடி தான் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட சதையோட உடம்போட உயிரா அப்படி இணைஞ்ச ஒன்று. குடும்ப வாழ்க்கையில சில ஆண்கள், நான் சிலரைத்தான் சொல்றேன், மனைவி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இடையில வந்த சொந்தம் போ அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், அந்த இடையில வந்த சொந்தம் தான் இவங்களோட வாரிசை உயிரா கையில கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்த பெண்ணை, நம்ம அழைத்து கொண்டு வந்த அந்த பெண்ணை, நம்மளை நம்பி வந்த பெண்ணை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும். இந்த புரிதல் இருந்தாலே மாமியார் கொடுமை இருக்காது, மருமகள் கொடுமையும் இருக்காது. இந்த தாய்மை மகத்துவமானது, உலகத்திலே அற்புதமானது, இயற்கையோட படைப்புல அது ரொம்ப வியப்பான ஒன்று. ஆச்சரியம் பாருங்க, ஒரு சிறு இடத்துல இருந்து ஒரு 4 கிலோ குழந்தை வெளியே வரணும் அப்படின்னா இந்த உடம்பு கூறு எப்படி இறைவனால் படைக்கப்பட்டது. இதை நம்ம பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஒரு மாதிரி மறைமுகமா சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு 3 குழந்தைங்க, 3மே நார்மல் தான். ஆனால் முதல் குழந்தைக்கு மருத்துவர் இல்லை சிசேரியன் தான்னாங்க. எங்கள் தாய் மாமா மருத்துவர், அவரோட ஜூனியர் தான். அவங்க சொன்னாங்க, அவள் வேலைக்கு போகிறா, கஷ்டப்படக்கூடாது, அதனால நீங்கள் நார்மலாக ஆக்கி கொடுத்துருங்க, முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணுங்கன்னு. இந்த மருத்துவர் என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை தான், நீ எங்களுக்கு ஒத்துழைக்கணுமா, உங்கள் மாமா இப்படி சொன்னாங்க, நான் ஒத்துழைக்கிறேன் மேடம் அப்படின்னு. 3 முறையும் ஒரே மருத்துவர் தான். அதுக்கு நான் பட்ட அந்த வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஐயா சொன்னாங்க இல்லையா, சூட்டு வலி. என்னோட 3வது குழந்தைக்கு 2 நாள் ராப்பகல்ல சூட்டு வலி தான். தூக்கம் வராது, உட்கார முடியாது, நிமிர முடியாது, குப்புற படுப்பேன் நான், எனக்கு அதான் பழக்கம். ஆனால் குப்புற படுக்க முடியாது. எவ்வளோ நேரம் உரிச்சாச்சு படுக்க முடியும்? அதெல்லாம் நினச்சா இப்போவே ஐயோ மலவா இருக்கும். நினைக்கிறப்பவே எங்களுக்கு மலவா இருந்தது. அப்புறம் நள்ளிரவில் என் குழந்தை பிறந்தா அவ்வளோ வெயிட்டு, நல்ல ஆரோக்கியமாக பிறந்தது. வலது கை பக்கம் இந்த தோளில் மேலே பக்கத்தில் கொஞ்சம் நிறம் மாதிரி கருப்பு மாதிரி இருந்துச்சு. விடிஞ்சது எப்படா மருத்துவர்கிட்ட கேட்பேன், அம்மா இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறப்போ எவ்வளவோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அப்புறம் அந்த நிறம் மாறிடுச்சு. அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் வளர்ந்த பிறகு அவங்க சொல்லுகின்ற அந்த சொல் அவங்களுக்கு புரியாமல் சொல்லிடுறாங்க. நான் பதிலுக்கு சொல்லுவேன், எங்களோட அருமை உங்களுக்கு இப்போ தெரியாது, உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு செய்தி, ஐயா சொன்ன மாதிரி இந்த தவிடு அதெல்லாம் நிறையா கிராமத்தில் மருத்துவம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி பேசினா மணிக்கணக்காகும். ஐயா சொன்ன அந்த சூட்டு வலியை சொல்லணும்னு நினச்சேன். அதுவும் என்னோட அனுபவத்தை சொன்னால் கேட்குறவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கும். கேட்குறவங்கன்னா நம்மளாம் பெரியவங்க தான், இளைய தலைமுறைக்கு
இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வேதனைய தாங்குறதுக்கு பொறுமை இல்லாம, இல்ல இந்த நேரத்துல நல்ல நேரம் முதல்லயே ஜோதிடர்ட்ட பார்த்து வச்சு, மருத்துவர்ட்ட சொல்லி, அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. எதுவுமே இயற்கையா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையே இப்ப பெரும்பாலும் செயற்கையா போயிடுச்சு. இயற்கையோடு இயைந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஆரோக்கியமானதா இருக்கும். பெரும் மகிழ்ச்சிய வந்து அது தரும். அதனால நம்ம வந்து இயல்பா பெத்துக்கிறதுக்கு நம்ம உடம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். கிராமத்துல அவங்க குடுக்குற கை வைத்தியம் ரொம்ப நல்லது. நான் குழந்தை பெத்த உடனே 1 மாதம் எங்க அம்மா எனக்கு வந்து சில மருந்துகள அரைச்சு குடுப்பாங்க. எங்க மாமியார் 3 குழந்தைகளுக்குமே கடமருந்துன்னு சொல்லிட்டு, ம் இயற்கை நாட்டு மருந்து கடையில போய் சில பொருள வாங்கி, இடிச்சு நல்லெண்ணெயில ஊற வச்சு குடுத்து, ஒரு நாளைக்கு 3 வேளையும் 3 உருண்டை அத சாப்பிட்டா அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். கழிவுகள்லாம் வெளியேறும். உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். தாய்ப்பால் நல்லா இருக்கும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இன்னென்ன உணவெல்லாம் நம்ம வந்து உண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எங்க அத்தையும், எங்க அம்மாவுமே. பெரியவங்களும் சொல்லி நான் சாப்பிட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுத்துருக்கேன். ஆனா, கொஞ்ச நாள் தான் குடுக்க முடிஞ்சது. இல்லாம போச்சு. அப்போ அந்த என்னோட எங்களோட ஆரோக்கியம் வந்து குறைஞ்சு போச்சு. அதத்தான் இங்க நான் பதிவிட விரும்புறேன். ஆரோக்கியம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அப்பலாம் நான் வருத்தப்படுவேன். ஐயோ! தாய்ப்பால் 1 ஆண்டு குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இல்ல. இத ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய இன்றைக்கு பிள்ளைங்க வந்து சுடிதார் போட்டுக்கிறாங்க. இல்ல வேற டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு போறோமே, அதற்கான உடை போடணும். அந்த குழந்தை நம்ம குழந்தை. நம்மள விட்டா அந்த குழந்தைக்கு வேற யாருமே இல்ல. குழந்தையோட உடம்பையும், உயிரையும் பார்த்துக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு தாய்ப்பால் குடுத்து நல்லா கொண்டு வரணும். நான் வேலைக்கு வந்தப்புறம் தாய்ப்பால் குடுக்க முடியாத சூழல்லாம் வந்தது. அந்த முதல் நாள் அனுபவம் நான் பணிய முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். ஒரு 4, 5 பேர் இருந்தாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாருமே இருந்தாங்க என் குழந்தை. எங்க அப்பா சொன்ன முதல் வார்த்தை, "டேய் கௌரி நீ வேலைக்கு போ வேண்டாம்டா. புள்ள அவ பாலுக்கு வந்து அப்படி அழுதாடா. என்ன செய்யன்னே எங்களுக்கு தெரியலடா." அப்புறம் தான் யோசனை வந்தது. என்னோட நாத்தனாரு எனக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்திருந்தாங்க. எங்க அம்மா பக்கத்துல உள்ளவங்கலாம் நாத்தனார்ட்ட குடுத்துறட்டும், பால் குடுத்துருவான்னு. உடனே 4, 5 தேர் கழிச்சு தான் கொண்டு போய் என் குழந்தைய பெண் குழந்தை, முதல் குழந்தை குடுத்த உடனேவும் என் பிள்ளைக்கு அவங்க பால் குடுத்துட்டாங்க. அப்புறம் தான் சரிடா நீ வேலைக்கு போ, பிள்ளை அழுதுச்சுன்னா தாய்ப்பால் குடுத்துக்கட்டும் அப்படின்னு. கொஞ்ச காலம் அவங்க தான் குடுத்தாங்க தேவைப்பட்ட போது. அப்புறம் கல்லூரிக்கு பக்கத்திலே வீடு பார்த்து நான் என் பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் 1 ஆண்டு மட்டும் குடுத்ததுனால, அப்பப்போ குடுக்க முடியாத சூழல் இருந்ததுனால, பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைவு ரொம்ப குறைவாத்தான் போயிருதுங்க. அதத்தான் நான் இங்க பதிவிடணும். ஒரு தாயா, இந்த பிரபஞ்ச வெளியில இந்த சரித்திரம் படைப்போம் லிங்க டச் பண்ணி மறு ஒளிபரப்பு கேட்கிறவங்க, இல்ல மத்தவங்க இத புரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குழந்தைகளுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பாலுக்கு ஈடான சத்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் இப்போ இளைய தலைமுறை சிலர் வந்து செய்யறதில்ல. இந்த வாய்ப்பிற்கு நன்றி. காசி ஆறுமுக ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மாதிரி நாட்டு மருத்துவம் தொடர்பானது, உடல் தொடர்பானது, உங்களோட கதைகளை நீங்க எழுதியிருந்தாலும், இல்லை படித்தாலோ, கேட்டாலோ எல்லாத்தையும் பதிவிடுங்க ஐயா. நானும் பெரியவங்ககிட்ட நிறைய கேட்டு வச்சிருக்கேன். ஆனா வேலை காரணமா எழுத முடியல. நீங்க சிறுகதையில எழுதியிருந்தாலும் நீங்க பதிவிட்டாங்கன்னா அது ரொம்ப பயனுடையதா இருக்கும் ஐயா. ரொம்ப அருமையா, ரொம்ப நல்லா எடுத்துரைத்தீர்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஏன்னா இன்றைய காலத்துக்கு இது ரொம்ப தேவைங்க ஐயா. மறைந்து போன ஒன்றை நம்ம எடுத்து சொல்றது ரொம்ப சரியா இருக்கும். சிலதை வந்து செய்யக்கூடாது. இந்த பனி நீரை வந்து கண்ணுல விட்டா கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை ஒருத்தங்க வேகமா போய், என் பொண்ணு மார்கழி மாதம் பிறந்தா, பனி நீர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து இந்தா கௌரி கண்ணுல ஊத்து அப்படின்ட்டு. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. எங்க அம்மா சொல்லிட்டாங்க அது அந்த காலம், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டோம். அதே போல கண் ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை போறப்போ கண்ணு வலிக்கு ஏதோ கிராமத்து மருத்துவம் ஏதோ கேட்டு வந்து மருந்து ஊத்திருக்காங்க. கண்ணு கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்போ பழமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல சரி அப்படின்னா அதுவும் ஒரு அளவுனா மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு சித்த வைத்தியமோ இல்ல பாட்டி வைத்தியமோ அது ஒரு தெளிவாகி பாதிப்பு வராம எந்த ஒரு மருத்துவத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் அந்த வேறுபாடு இருக்கும். இப்ப சர்க்கரை நோய்னா நீரிழிவு நோய்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். சிலர் அதை வந்து அலட்சியமா இருப்பாங்க, புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணுவாங்க. அப்படி இல்லை. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது, எது எடுத்துக்கிட்டா நல்லதா இருக்கும், எது எடுத்துக்கிட்டா
சில சமயம் ஆபத்து எல்லாமே புரிந்து நம்ம இருக்கணும். நம்ம உடம்போட தன்மையை அறிந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சிறப்பா இருக்கும். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. காசி ஆறுமுக ஐயா. நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. உங்கள அனுபவங்களையும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கம்மா. கலைச்செல்வி வணக்கம். நீங்க பேசலாம். அவைக்கு காலை வணக்கம். பாதி கதை கேட்டேன். இந்த குழந்தை பேரு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹ் எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஆனா என்னன்னா, அந்த காலத்துல இருந்து இப்ப இந்த காலத்துல, அந்த காலத்துல நடந்தது அவங்க சொல்றாங்க. எப்படியாவது 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு ஸ்பெஷல் நீட்ஸுக்கெல்லாம் பண்ணிடுறாங்க. குழந்தையவே பாத்துக்க தெரியறது இல்ல. நான் ஒரு 2 பேரு, கணவன் மனைவி 2 பேருமே சிறிது மனம் பாதிக்கப்பட்டவங்களாட்டு இருக்கு. அவங்களுக்கு குழந்தை ஆகாம இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அங்க கேட்கலையாட்டிருக்கு. இங்க பக்கத்துல தான் இந்த ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அந்த அம்மாவ சந்திக்க வேண்டி வந்தது. அந்த குழந்தைய அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா. டாக்டர் இந்த இந்த அம்மா அந்த பையனோட அம்மாக்கு சொல்லாம போயிட்டாங்க. ஏன்னா முழு பொறுப்பும் பையனோட அம்மா தலையில தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்னு. கடைசியில அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணிருக்கா, அந்த பொண்ணு தண்ணியில போட்டு முக்கிட்டா. மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணாட்டிருக்கு. வேற வழி இல்லாம 2 பேரையும் தனித்தனி ஹோம்ல வச்சு 2 பேரும் சேர்ந்தா பயங்கர தகராறு. பாத்துக்கவே முடியல. எல்லாரும் கை விரிச்ச நிலையில இந்த அம்மா மட்டும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு 7, 8 வயசுல நான் பாக்குறேன். ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப வேதனை. அந்த குழந்தை அப்பா அம்மா அன்புக்காக ஏங்குது. எப்படி இருக்கும்? பாட்டிக்கு வயசு 70. அப்பா அம்மா 2 பேரும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. அப்படி ஒரு குழந்தைய பெத்து நாட்டை நாம இந்த இந்த நாள்ல எல்லாம் நான் இப்படிதான் நினைக்கிறேன். நம்மளால இந்த பூமி இயங்கல. நெறைய ட்ராஷ் பண்றோம் இல்லைங்களா? நெறைய நாப்கின்ஸ்ல இருந்து ஒரு குழந்தை பொறந்துருச்சுன்னா, சாகுற வரைக்கும் யூஸ் பண்ற யுட்டென்சில்ஸ தான் இப்பல்லாம் நான் நெனச்சு பார்க்கிறேன். அதனால நாம நெறைய குழந்தைங்கள பெத்து இங்க விடுறதுனால, நாடு நல்லா ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா ஆகப் போறதில்ல. நல்லது யாருக்குமே நடக்க போல. ஒருத்தர் கல்யாணம் ஆயிட்டாலே என்ன சொல்றோம்? ஐயோ! எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி வந்துட்டா, குழந்தைங்க வந்துட்டா. அந்த சுயநலத்துல தான் நேத்து கூட லதா எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு 4 பேருக்காகவே தான் கடைசி வரைக்கும் வாழ்றோம். அந்த 4 பேரும் கூட கடைசியில காப்பாத்துறது இல்ல. என்னல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு 50 வயசு. எங்க அப்பா, அம்மா தான் என்ன ஃபுல்லா நான் இப்ப நெனச்சு பாக்குறேன். 50 வருஷமா நாங்க நாங்க இன்னைக்கு எங்க அம்மாக்கு 77 வயசு. இன்னைக்கும் வேலை செஞ்சு அப்போ இந்த தியாகம் இந்த மாரி எல்லாம் சொல்லி நம்மள வந்து சுயநலமா எங்க அம்மாக்கு என்ன ஆசைன்னு நான் கேட்டதே கிடையாது. இப்பதான் நான் நம்ம ஆசைக்காகவே ஓடிருக்கோம். நம்ம என்னதான் உனக்கு ஆசைன்னு கேட்கிற நிலைமையில. இந்த கதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, வெறும் குழந்தை பெக்கிறத மட்டுமே அது செத்த பிறகு அந்த அம்மா ஒருவேளை அந்த நெறைய இப்ப ஸ்டோரீஸ் எல்லாம் சொல்லும்பொழுது பிரசவத்திலேயே பெண்கள் இறந்துடுறாங்கன்றோம். யாரோ கையில போய் அந்த குழந்தை இந்த பூமியில வாழ்ந்து சித்தி கொடுமை, சுற்றத்தார் கொடுமை, பாலியல் ரீதியான கொடுமை, அப்பா இல்லாத குழந்தை, அம்மா இல்லாத குழந்தைன்னு எத்தனை அவச்சொற்களோட எல்லாம் வாழ வேண்டி வருது இல்ல. அதனால பிறவா வரம் தாரும் பெம்மானேன்னு ஒரு பாடல் இருக்கு. அத நான் நினைக்கிறேன். நான் இது 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 என்னோட சொந்த கருத்தா தான் நான் இங்க பதிவிடுறேன். நடந்ததெல்லாம் அவரு சொல்றாரு. இதுக்கு ரிலேட்டடா நான் ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பேரண்டா நாம இப்ப டிராவல் பண்றோம் இல்லைங்களா? இப்ப ஜோதிக்கு 24 வயசு நாளைக்கு. கேட்கிறா திருமணம்னா என்னன்னு. என்னத்தன அவளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பத்தி எல்லாம் பெருசா சொல்லித் தர முடியாது. பெரிய புரிதல்களும் அவளுக்கு எதுவும் கிடையாது. ஆண், பெண் வித்தியாசங்கள் பத்தியோ எதுவுமே பெருசா கிடையாது. ஜஸ்ட் பேசுவா அவ்வளவுதான். ஆனா வார்த்தையா திருமணம்னா என்னன்னா, நம்மள நாமளே பார்த்துக்கணும், பொறுமையா இருக்கணும், சகிச்சுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்களை சொல்லித் தரும். இது எதுக்கு சொல்ல வரேன்? இந்த மாதிரி கதைகள்ல இதெல்லாம் அந்த மாதிரி வாழ்வியல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட பத்தி எல்லாம் அன்னைக்கு இருந்திருக்குமா? இந்த மாதிரி ஒரு புரிதல்கள்லாம் இந்த சமுதாயத்துல இருந்திருக்குமா? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். நினைக்கும் போதே இந்த கர்ப்பப்பைய உள்ள தள்ளுறாங்க அப்படிங்கிறது, அதுலயே எத்தனை பேர் இறந்தாங்கன்ற டேட்டா நமக்கு தெரியாது இல்ல. அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். பட் ரொம்ப பயங்கரமா இருந்தது. கதைய அவர் சொல்லும்போது கேட்க இங்க கொலை நடுங்குது, உடம்பு நடுங்குதுன்னு சொல்லுவோம்ல. அப்படி இருந்தது. இது என்னுடைய சொந்த கருத்துக்களை தான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு சிறப்பு பெற்றோரா 24 வயசு குழந்தை. நிறைய என்னோட பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகலைன்னா எப்படியாவது ஏமாத்தி எவன் தலையிலயாவது கட்டிடலாம். நான் என்ன சொல்றேன், 24 வயசு உடலால் 24 உள்ளத்தால் 10. ஒரு 10 வயசு குழந்தை எப்படி பிழைக்கும்? ஒரு கால கல்யாணம் பண்ணி திருமண வாழ்வு, பர்சனல் லைஃப், பிசிக்கல் லைஃப், மென்டல் லைஃப் எப்படி பிழைக்குங்க? ஏங்க இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? என்கிட்டயே வந்து சொல்றாங்க, எப்படியாவது தள்ளிட்டா அது பொழைச்சுக்கும்ல அப்படின்னு. சோ இந்த புரிதல், ஆமாம் வலியானதுதான் இந்த வாழ்க்கைங்கிறது, வலியான வாழ்க்கைதான்.
அதுக்குன்னு அடுத்த சங்கடங்களை எல்லாருக்கும் உருவாக்கிடக்கூடாது இல்லையா? பிறக்கலைன்னா கூட அந்த குழந்தை இங்க பிசிக்கலா செக்ஷுவலா அபியூஸ் ஆக போறது இல்ல. பிறந்த பிறகு சதையும் ரத்தமுமா கஷ்டப்படுறது நான் உடன்படுறது இல்லை. அப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்துல வரவே வேண்டாங்கிறது எனது புரிதல். பயங்கரமா இருந்தது இந்த கதை. படித்த காசி ஆறுமுகத்திற்கு மிக்க நன்றி. இது எனது பார்வைதான், தவறாக எண்ண வேண்டாம். நன்றி. மிக்க நன்றிங்க கலைச்செல்வி. நிச்சயமா ஒரு வித்தியாசமான பார்வையும் இந்த சூழ்நிலைகளுக்கு தேவை. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சுகன்யா, அர்த்தநாரி ஐயா பேசுறீங்களா? இல்ல கற்பகா, ஒண்ணு அது 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்கிறது கிடையாது. 1000 முறை போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைன்னு இருந்தது. ஆனா நம்ம பழக்கம் பொய் சொல்றதா, அதனால நம்ம அப்படி அதை மாத்திக்கிட்டோம். ஆனா உண்மையான பழமொழி, ரியல் ப்ராவர்ப் என்ன அப்படின்னா, 1000 முறை போய் சொல்லி ஒரு திருமணம் செய்து வை அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி. நன்றி. ஓகே ஓகே. ஆனா நிறைய திருமணங்கள் ஆன பிறகு நடக்கிற இந்த கூத்துகளை பாக்குறோம்ல, அப்ப நினைச்சிட்டேன், ஓ 1000 பொய்ன்றது இதுதான் மாட்டிருக்கு. இல்லைங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியும், கலை, பொண்ணு சுறுசுறுப்பு. இல்ல கலை, நீங்க ஒஸ்ட் எக்ஸாம்பிள பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றீங்க. அது சரியா இருக்காது. நன்றி. ஓகே. இல்ல, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். நன்றிங்கய்யா. நிறைய பேருக்கு அந்த 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், பொய் சொல்லிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லிங்கிற மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேங்கய்யா. தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. சுகன்யா வணக்கம், நீங்க பேசலாம். சுகன்யா ராஜவேல். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாதியில தான் இணைஞ்சேன். அவர் காசி ஆறுமுகம் அந்த கதையை சொல்லும் பொழுது அது எப்படி அந்த பிரசவ வலி எப்படி இருக்குங்கிறத கண்கூடா காமிச்சார். அந்த வாசிப்பின் மூலமாக பெருமூச்சு விடுறது, அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த பெண்ணுகிட்ட இந்த ஒரு தைரியம் கொடுக்கணும், வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுமா, பக்கத்துல வந்துருச்சுமா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த சொல்ற விதம் அது அப்படியே தத்ரூபமா இருந்துச்சு. அந்த ஒரு அந்த கதையை வாசிக்கும் போது அப்படியே இருந்தது. இந்த ஏதோ ஒரு புது கவிதை கூட இருக்கு இல்லையா? அதாவது முதல் முறையாக குழந்தை அழுகும் போது சிரிக்கின்ற ஒரு தருணம், அந்த பிரசவம், அந்த குழந்தை பிறந்து அழுகும் போது முதன் முறையா குழந்தைது சிரிக்கிற அந்த தருணம் அந்த பிரசவ இதுதான். நல்ல அருமையான ஒரு கதை. அவரு அருமையா வாசித்தாரு, சிறப்பா இருந்தது. அது தாய்மார்கள் எல்லாத்துக்குமே, இங்க இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் அந்த உணர்வு கண்டிப்பா ஒரு டச்சிங்கா இருந்திருக்கும். அந்த ஒரு நிலையை எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதற்கான ஒரு புரிதல், அந்த உணர்தல் எனக்கும் தெரிஞ்சது. அது வெளிநாட்டுகள்ல எல்லாம் பிரசவத்தை கணவர் கண் முன்னாடிலாம் பண்றதா கேட்டிருக்கேன். ஏன்னா அது அப்பதான் தெரியும் அதனுடைய வலி என்னன்னு தெரியும். உலகத்திலே மிகப்பெரிய வலி அது அந்த வலிதான். ஆமா, இப்ப சயின்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் என்ன ஆகும், வலி எதையுமே வலி இல்லாம நடக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறாங்க. எதையுமே சுலபமா செய்யணும் அப்படின்னு இந்தியாமா சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த நேரத்துல, நல்ல நேரத்துல குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே தீர்மானிச்சு அதுக்கு அப்படி இயற்கையா நடக்கிறத அது சிசரியன் மூலமாக, அதாவது வேற வழி இல்லைன்னா பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா வலுக்கட்டாயமா குழந்தை வலிக்க கூடாது, அந்த வலியை தாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அது நிறைய பேர் அப்படி பண்றாங்க. அது ஒரு இப்ப இப்ப அப்ப எல்லாம் அந்த காலத்துல அப்படி அந்த மாதிரி மருத்துவ வசதி இல்லாதப்ப நிறைய ஆயாக்கள், அம்மாக்கள் வயிற்று தடவியே காமிச்சிருவாங்க.
வயிற்ற தடவியே தெரிஞ்சிடும் குழந்தை வந்து சுத்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பாட்டிகள்லாம் ஆஹ், இருப்பாங்க. அது எனக்கு எப்படி நிலவரம் இருக்கு, குழந்தை இப்படி தலையில இருக்கா, உடல் சுத்தி இருக்கா அப்படிங்கிறதுலாம் வயிற்று தடவியே அவங்க வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அந்த அளவுக்கு மருத்துவ வசதி இல்லாதப்ப அப்படி ஒரு மகத்தான ஒரு இயற்கையா சுகப்பிரசவம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இப்ப எல்லாமே ஸ்கேனு, தொடவே அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க டாக்டர். அதை பத்தி ஸ்கேனா பாக்குறாங்க, அப்படி டக்கு டக்குன்னு இது கஷ்டம், அது ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த தாய்மை உணர்வு வந்து அந்த வழியில தான் தெரியும். அது சிசரியன் பண்றதுனால ஆஹ், ஏன்னா வலி இல்லாம கூட மயக்க ஊசி போட்டு வலி இல்லாம கூட குழந்தை பிறந்தாங்க. ஆனா அந்த இயற்கையா பிறக்கிற அந்த சுகப்பிரசவத்துல பிறக்கிற அந்த குழந்தைகள் தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிசரியன், அதாவது இந்த ஒரு இது கூட சொல்லுவேன். அதாவது அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா முறைப்படி வாசல் வழியா வரணும். கூரையை பிச்சுக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் மேல, அது மாதிரிதான் சிசரியன் அப்படிங்கிறது. அஹ் வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இயற்கையா கிடைக்கிற அந்த இது அவரு அந்த கதையில அருமையா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அதுல இருக்கிற மருத்துவ முறைகளும் எப்படி எப்படிலாம் என்ன ஏதுங்கிறத தெளிவா அந்த கதையில இருந்தது. வாழ்த்துக்கள் காசி அவர்களுக்கு. அருமையான ஒரு கட்டத்துக்கு ஒரு அருமையான ஒரு அந்த ஒரு கதை வந்து அருமையா இருந்தது. சிறப்பு. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். காசி ஆறுமுகம், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்ததுக்காக சரித்திரம் எடுப்பும் குழுவிற்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அன்றொரு நாள் இதே நிலவில்ங்கிற அந்த தொடர் வந்து நாங்கள் இந்து தமிழ் திசை அந்த இதிலே தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தோம். இது இது வந்து இந்த முதல் பகுதியில் கொஞ்சம் பகுதிகள் தான் இது வருது, ஒரு 4-5 பகுதிகள் இது வருது. அதை தொடர்ந்து வந்து அவங்க இன்னும் மேலே பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தைகள் வளர்ப்பு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது, அந்த தகவல் எல்லாமே அதில் இருக்குது. அது இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள் மூலமாகவே அந்த குழந்தைகள் மேம்பாடு, மகளிர் நலன், அதை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து மனதத்துவம் தன்மை வாய்ந்த ஒரு சில கதைகளும் அதில் வரும். சரி, இதை இன்றைக்கி சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லவா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு யோசனையாகவே இருந்துச்சு. சகோதரர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு இதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன், அதையே சொல்லிடவா அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் வந்து தான் வாசிக்கணும் வேறு கதை அப்படின்னாங்க. சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. இது தெரியும், நம்ம வந்து பிரசவ வலியை வந்து பல விதமாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அதை உணர முடியாது ஆண்களால். பட் இந்த மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் படிக்கும்போதே எங்களுக்கு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு நடுக்கம் இருக்க தான் செய்யுது. பிரசவங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழல் அந்த பெண்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது முன்னாடி ஒவ்வொரு இதுலேயும் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த கருவாச்சி கவியம் எடுத்துக்கிட்டால் அந்த வைரமுத்தோட அந்த பிரசவம், அந்த கருவாச்சியோட பிரசவம் பற்றி வைரமுத்து சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் உண்டாயிடுச்சு. அதை பற்றி பின்னாடி வந்து ஏகப்பட்ட கவிஞர்களும் அந்த மருத்துவர்களும் இதை எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டு ஒரு கட்டுரை மாதிரியே கேள்வி பதில் இதாகவே வந்துச்சு ஆனந்த விடனில். அந்த அளவுக்கு அந்த உணர்வுபூர்வமாக அந்த தருணம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் வாசிக்கும் போது இது பிரசவ வலியோட அந்த கர்ப்பப்பை நகன்றதை உள்ள தூக்கி வைக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய இதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிரசவம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது பல பெண்கள் அந்த நிலையும் வந்து ஒரு 16 நாள்கள் வந்து அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அதுக்காக தான் அவங்க அந்த வீடு ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. இது என்னன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஒரு நலன் சார்ந்த ஒரு இதுதான். அதுக்கப்புறம் தான் அந்த 16 நாள் அந்த கர்ப்பப்பை எல்லாம் ஓரளவு செட் ஆனதும் நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை பார்க்க வைக்கிறோம். இது இல்லாம அது தெரியாது ஒரு சில பெண்களுக்கு. என்ன இதில என்ன நடந்துற போகுது அப்படின்ட்டு அந்த தலைப்பிரசவத்துக்கு அந்த பெண் வந்து அப்படி பண்ணும்போது, திடீர்னு அந்த கர்ப்பப்பை விலகிருது.
இது கிட்டத்தட்ட அவங்களோட என்ன உயிர் போகக்கூடிய ஒரு நிலை தான். அந்த கர்ப்பப்பைங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மூலாதாரம். அது விலகிட்டனாலே அவங்களுக்கு வந்து பெரிய வலி இருக்கும். அசையவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது, அதை எளிதில எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது நேர்த்தியா சொல்லியிருந்தாங்க. இத சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் மாதிரி சொன்னாங்க. அது சொல்லும்போது, சரி எல்லா பெண்களுக்குமே ஒரு அனுபவம் இருக்குது. அத வந்து அவங்க இப்ப சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அந்த புத்தகம் அமைஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கே ஒரு பெருமையா தான் இருக்குது. அதே மாரி விஜயகுமாரி அம்மா அவங்களும் அந்த சூட்டு வலியில இருந்து எப்படி அத தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இங்க நல்ல அவங்களோட அனுபவபூர்வமா சொல்லியிருந்தாங்க. சகோதரி ரேவதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த சம்பவங்கள்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அது மாரி அர்த்தநாரி ஐயா வந்து சரி நான் வந்துட்டேன். ஏதாவது நான் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதே மாரி அந்த பழமொழிக்கு ஒரு 1000 பேர போய் சொல்லி அப்படிங்கிறது தான் அதனோட உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இன்னைக்கு தெளிவுபடுத்துனாங்க. அவங்களுக்கும் நன்றி. ராணி அம்மா அவங்களும் வந்து இந்த கதையில இந்த அளவுக்கு ஒரு இது இருந்திருக்கு. ஒரு உண்மைத்தன்மை, அதேபோல அது சொல்ல வேண்டிய கருத்துக்கள எவ்வளவு இதா சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்துல அப்படின்ட்டு அந்த புத்தகத்தோட பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கருத்துரை வழங்குனாங்க. அம்மா அவங்களுக்கும் நன்றி. இந்த கதை வாசிக்கும் போதே எனக்கு வந்து அந்த யார் ஞாபகம் வந்தாங்கன்னா, குமாரி அம்மா தான் ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா, அவங்க தான் அந்த பகுதிய சேர்ந்தவங்க. ராஜபாளையம் அந்த சுற்றுவட்டார பகுதிய. கிட்டத்தட்ட அவங்க பல தகவல் சொல்லும்போது, இந்த கதையில ஒரு சில மத்த பகுதியிலயும் பொருந்தி போகும். அவங்க கிராமத்து சம்பவங்கள், அவங்க கிராமத்து வாழ்க்கை நிலை, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லி கேட்டுருக்கிறோம். ஒரு கிராமத்துல இறங்கி ஒரு குடும்பமே வேலை செய்றது, அவங்க வந்து அந்த வயல்ல வேலை செய்றது, அதெல்லாம் பத்தி இதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த வாசிக்கும்போதே எனக்கு ஒரு அவங்க நினைவு தான் வந்துச்சு. அதனால தான் இந்த ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இந்திய கொரியம்மாவோட அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்களும். அப்படின்னு கிட்டத்தட்ட இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 25 நூல்கள் கிட்ட எழுதியிருக்காங்க. பாரத தேவிங்கிற அந்த எழுத்தாளர். கி.ரா.வ பின்பற்றி அவங்க எழுதின எழுத்துக்கள் தான் இதெல்லாம். நாட்டுப்புறத்து அந்த மக்கள ஆய்வு செய்து, இதுல ஒரு 51 பகுதிகள அவங்க குடுத்துருக்காங்க. இதுல எல்லாத்தையுமே ஒளிவு மறைவின்றி சொல்லியிருக்காங்க. அது நம்ம கிராமத்து வாழ்க்கையில வந்து ஆ பெண்களுக்கான ப்ளஸ் இருக்குது. அதுல மைனஸ் இருக்கு. எல்லா இதுலயுமே, எல்லா சமூகத்திலுமே அப்படிதான் இருந்திருக்கும். அப்ப அடிமைத்தனமா அங்க இருந்தாலும், அவங்களோட மற்ற ஒரு செயல்பாடுகள், தியாகங்களையும் இதுல வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அதேபோல வந்து பெண்கள வந்து அ பெண்கள் கிட்ட அடங்கி போகிற கணவன பத்தி இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து அடக்குற கணவன் அந்த மாதிரி கூட இதுல வந்திருக்கும். அது கொஞ்சம் கேலியா அதான் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம வந்து இந்த கிராமத்து வாழ்க்கையில வந்து இது எல்லாமே நிறைந்தது தான் ஒருத்தரோட வாழ்க்கை. எத எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில வந்து எல்லா குறைகள் இருந்தாலும், அத வந்து அவங்க ஈஸியா கடந்து வந்துட்டாங்க. அத நெனச்சுக்கிட்டு புலம்பிட்டே இருக்கறதில்ல. அத இதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. இது நடந்துடுச்சு. அதுக்காக வந்துட்டு இதிலயே உட்கார்ந்துட்டு இருக்காம, அடுத்த வேலைய பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி. ஏன்னா, இதுல பல பிரசவங்கள் நடந்தால் கூட ஒரு சில 10 பிள்ளைகள பெத்துக்கிற அப்பாவும், அம்மாவும் இருக்காங்க. ஆனா, அதுல 1, 2 குழந்தைகள் தவறிட்டுனா கூட, அது ஒரு சாதாரண நிகழ்வா கடந்து போற ஒரு நிகழ்ச்சிய இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தோட தன்மை இருந்தது. அந்த இந்தியகுமாரி அம்மா அவர்களும் அவங்களோட குழந்தை வளர்ப்பு பத்தி எத பின்பற்றணும், பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு இந்த நாட்டு மருத்துவம் அப்படிங்கிறது, அதனோட போக்கு வந்து மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு 4 மருத்துவம் தெரிஞ்சுட்டாங்களே, நம்ம போயிட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணி பார்க்கிறது தான் பெரிய தவறு. ஏன்னா, நம்மளுக்கு ஒரு அந்த நுணுக்கமான ஒரு மருத்துவம் வந்து சித்த மருத்துவம். அதுல வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னும் பண்ணிறக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளவுதான் ஒரு அளவு போடணும்னா, அந்த பொருள் அவ்வளோ அளவு தான் போடணும். அதேபோல அந்த பொருள் வந்து எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மிளகு பயன்படுத்துறோம்னா, அந்த தூய மிளக வந்து நம்ம தேர்வு செய்ய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பனா தான் அதுக்கு பயன் தரும். அதே மாதிரி இந்த பெருங்காயத்த நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த பெருங்காயம் வந்து தூய்மைய நம்ம வந்து பரிசோதிக்க தெரிஞ்சிருக்கணும். அத வந்து சுத்திப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு அத பக்குவப்படுத்தி பண்ணும்போது தான் அந்த மருந்து குணமாகும். இல்லன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றிடும். இந்த இதுல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. வயித்து வலி இல்லாம வயித்து வலிக்கான மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படிங்கிறதும் இதுல காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு வைத்தியர் வந்து திறமையா இருந்தா தான் அந்த மருந்து வந்து இதாகும். ஏதோ செவிவழி செய்தியா கேட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பிரச்சனைக்குரிய இதா தான் போய் முடியும். அதான் பனி நீர கண்ல விடுறது அப்படின்னு சொல்றாங்க. அது நான் கேள்விப்படல. ஆனா அந்த பகுதியில இருக்குமான்னு தெரியல. அப்ப அந்த கண்ல அந்த பனி நீரை விடும்போது அது தூய நீர் நம்மளுக்கு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கும். அது கண்ல உள்ள அழுக்கை எடுக்கலாம்.
ஆனால் குழந்தைகளுக்குன்னு பரிசோதிக்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அதை யோசிச்சு தான் பரிசோதனை செய்யணும். அந்த மாதிரி தான் இந்த மருத்துவத்தை நம்ம பின்பற்றணும். அப்படி தெரியல அப்படின்னா அந்த மருத்துவத்துக்கு சித்த மருத்துவத்துக்கு தெரியலன்னா பண்ணாமல் இருக்கிறதே சரி. ஏதாவது நல்ல கைதேர்ந்தவங்களை வச்சு நம்ம பண்ணணும். அது அம்மாவோட அந்த தகவல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றது. அதே மாதிரி நம்ம கலையரசி மேடம் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரி இந்த குழந்தை பேருங்கிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு இப்படியும் இருக்குது. சில காரணம் வந்து இந்த குழந்தை பெத்துக்காம கூட இருந்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அது பிறந்து என்னெல்லாம் இதை பல பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறை குறைகளே இதுதான். அதோட வர்றது தான். அதையெல்லாம் சந்தித்து தான் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழல் மனிதனா பிறந்தா அதெல்லாம் சந்தித்து தான் வாழ்ந்தாக வேண்டிய சூழல்ல தான் இந்த நிலைமையும் இருக்குது. இருந்தாலும் அவங்க கருத்துக்கும் வந்து ஒரு மதிப்பான கருத்துக்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பார்வைக்கும் அது ஒவ்வொரு விதமா இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டமா அப்படி மாறிட்டு வருது. அதுதான் அதை நம்ம எடுத்துக்க முடியதா இருக்குது. அம்மாவோட கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் கடைசியில சொல்லியிருந்தாரு. அவரு பாதியில வர முடியல. அந்த கடைசியில அந்த பிரசவம் அந்த இதுல தான் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அவங்களோட கருத்துக்களும் வந்து அதை நினைக்கும் போதே எனக்கு வந்து கொலை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பிரசவத்தை நினைக்கும் போது அதே போல வந்து அந்த வலியை பற்றி சொல்லுவாங்க. பிரசவம் வலிங்கிறது உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய வலி. அதாவது வலி கொள்ளக்கூடிய ஒரு இதுனா அது பிரசவம் தான் அப்படின்னாங்க. நானும் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை எலும்புகளோ சேர்ந்து உடையிறதுக்கு உண்டான வலி வந்து அந்த பிரசவத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் கணிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அது இன்னொன்று சொல்லப்போனால் 7 கத்திகள் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒருத்தர் உடலை கிழிச்சா எந்த அளவுக்கு வலி வருமோ அந்த அளவுக்கு அந்த பிரசவ வலி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த இதில் அந்த புத்தகத்தில் நான் வாசித்த ஞாபகம் வருது. அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய வலி பிரசவ வலின்ட்டு. அது நம்ம வந்து ஆண்கள் வந்து அது அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்குங்கிறத உணரும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. அதற்காக தான் வந்து நம்ம வந்து பெண்களை வந்து ரொம்ப மதிக்க வேண்டும். அந்த ஒரு இதுக்காக. ஏன்னா இந்த உலகம் வந்து அவங்கள்ட்ட இருந்து தான் உருவாகுது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்மையை தான் நம்ம முதல்ல போற்றி வணங்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்றது அதுதான். பெண்மையை முன்னிறுத்திய சமூகம் தான் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு சமூகத்தை படைக்க முடியும். அதை அடிமையாக வைத்து இருந்தது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சமூகத்தை படைக்க முடியாது. ஏன்னா பெண்களுக்கு இன்னொன்று என்னன்னா, பெண்களுக்கு வந்து அறிவுகளும் வந்து அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. சிலது அவங்க சொல்லாமலே கற்றுக்கொள்ளோட தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள இருந்தாலும் இன்னும் வந்து தாத்தாவா பாட்டியா அப்படின்னு பார்த்தா பாட்டிக்கு அறிவு எப்பவுமே மேலோங்கி தான் இருக்கும் வயசான காலத்துல. நம்ம அதனாலதான் பாட்டிகள் கிட்ட கேட்குற கதை தான் நம்மளுக்கு வந்து இன்றளவும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். தாத்தா கிட்டையும் கதை கேட்டிருப்போம். ஆனா பாட்டிகள் சொல்ற கதை தான் நம்ம பாட்டி கதை, பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு பழகிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பெண்மை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வெளியில வந்து கத்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட உயர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது இப்போதைய பெண்களும் உதாரணமா இருக்காங்க. அருள் சேவர் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். இன்றைக்கு அந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அப்போ எல்லாம் எந்த அளவுக்கு அது மக்களுக்கு பயன்பட்டுச்சு, இன்றைய காலகட்டத்தில் ஏன் அதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஒரு மிளகுவோட ஒரு தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியுதுல. நிறைய கலப்படம் இருக்கிறது. பெருங்காயத்தூள்னா அதுல கலப்படம் இருக்கு. அப்ப எதை போட்டாலும் அந்த தரம் ஆராய்ந்து அதை சரியாக செய்யணும். அதனால சித்த மருத்துவத்துல நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதே போல அன்றைய காலகட்டங்களில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த வலியினால. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இப்ப அந்த மாதிரி மருத்துவம் நிறைய உயர்ந்திருக்கனாலும் அதுவும் இன்றைக்கு அந்த பிரசவம் வலி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வலியும் வியாபாரமாக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் வேதனையான விஷயம்தான். அன்றைய காலகட்டம் தொண்டு இன்றைய காலகட்டம் வரை இந்த பிரசவம் அப்படிங்கிறதே முக்கியமா ஒரு வலி மிகுந்ததுதான். அதுக்கப்புறம் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னாலும் அது நிச்சயமா அந்த காலகட்டங்கள் நிறைய உயிரிழப்பு நடந்திருக்கு. சரியான உணவு இல்லாம இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது இன்றைக்கு வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு வேதனையான விஷயம். இப்படி எல்லாத்தையும் கடந்து இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சென்று கொண்டே இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. நல்வாழ்வு நம் கையில் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு ராஜசங்கரி அவர்கள் உரையாற்றுவதாக இருந்தது. அதற்கு அவங்களால முடியலங்கும்போது நீங்க அதை சிறப்பாக இந்த பாரத தேவி அவர்கள் எழுதிய அன்றொரு நாள் இதே நிலவில் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி.
பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. தங்கமீன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சசிகலாமா நன்றி சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு திரை இசையில் திருவள்ளுவர் என்ற தலைப்பில் ராணி அம்மாவின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.